பாய்சனிங் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. காலங்கத்தால காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பெட் மேல லைட்டா தலை வச்சு படுத்துட்டு இருந்தவங்க முழுசா நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க. ஹீரோ காலங்கத்தால எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை அலேக்கா எழுப்புறான். இந்த நேரம் பார்த்து கரெக்டா நர்ஸ் வர ஹீரோயின் திடுதுப்புன்னு எந்திரிச்சு கீழே குதிச்சிட்டாங்க. நர்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏமா அதாவது வந்துட்டு ஹோட்டல்ல அவ்வளவு பெரிய ரூம் வந்துச்சு, என்ன நீ வந்துட்டு சோஃபால படுக்க வச்ச, அவ்வளவு பெரிய பெட்ல நீ தனியா படுத்த, இங்க என்னன்னா இத்தனோண்டு பெரிய இருக்கு, என்ன கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜருடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. ஹீரோவையும் ஹீரோயினையும் எங்க போனீங்க பாஸ், நீங்க வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் இல்ல நாங்க 2 பேரும் ஊர் சுத்த போனோமா அப்படின்னு உண்மையை சொல்ல வர ஹீரோ வந்துட்டு வாய முடி தடுத்துறான். என்ன 2 பேரும் ஊர் சுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வாய பழந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு புது மொபைல கிஃப்டா கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல இந்த மொபைல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு வேணாம், ஆல்ரெடி நான் ஒரு மொபைல வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே நான் மொபைல் கொடுத்துருக்கோமா, இந்தாமா வச்சுக்கோன்னு சொல்ல உடனே அந்த அசிஸ்டன்ட் பைப்ல கோத்து விட்டுறான். என்கிட்ட இல்லையே பாஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேணா அவங்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ ஒழுங்கா வாங்குறியா இல்லையா ஃபர்ஸ்ட் மொபைல புடின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட மொபைல கொடுக்க ஹீரோ ஹீரோயினை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு இன்னைக்கு மதியம் நான் வந்துட்டு வெளியே சாப்பிட்டுக்கிறேன், அதனால வந்துட்டு நீ உன்னோட வீட்டுல வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு பொறுமையா நீ வீட்டுக்கு வா, அது போதும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ஹீரோயினும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு போறத நம்ம சன்னு பாக்குறாப்ல. சன்னுக்கா செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் இப்ப உள்ள வந்தோடனே அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மா எப்படிமா இருந்துச்சு, டிராவல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோ வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. பொண்ணே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கேக்குறாங்க நீ ஹீரோ கூட ஊர் சுத்த போனேன்னு சொல்ல ஹீரோயின் எப்படியோ பேசி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினால நம்ம ஹீரோவுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ புதுசா ஒரு சாங்கையும் எழுத ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை வந்துட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டே ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு எழுதின சாங் செம ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ரெண்டாவது நம்ம ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பத்தியே வந்துட்டு சாங்ஸும் எழுத ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எப்பயுமே பல்ல காமிச்சிட்டு கோல்கட் விளம்பரத்துல வந்துட்டு ஆட்ல வர அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த மேனேஜர் ஏண்டா நீ ட்ரிப்புக்கு போனதுல இருந்து சரியே இல்லையே, என்னடா எப்ப பாரு பல்ல காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயின் கூட வெளியே ஊர் சுத்ததெல்லாம் சொன்னோடனே மேனேஜர் டே எனக்குமே இப்ப சிங்கிளா இருக்கிறதுக்கு செம்ம கடுப்பாகுது, எனக்கும் யாராவது இருந்தா நானும் மிங்கிள் ஆயிடுவேன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாப்ல. 2 பேருமே பேசிட்டு இருக்க மேனேஜர் பாக்குறான். ஐயோ இதுங்க 2 ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குதுங்க, ஆனா உண்மையாவே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா மாறிடுங்க போல இருக்கே, எனக்கு யாராவது ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. சோ லின் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி லின்னுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேல கண்ணு இல்லையா. சோ இவன் என்ன பண்ணா நம்ம வந்துட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட, ஆனா வந்துட்டு இவ கடுப்பாவராடி எப்ப பாரு என் பின்னாடி ஊர் சுத்தாதடா, தயவு செஞ்சு உனக்குன்னு ஏதாவது உருப்படுற வேலையை போய் பாரு ஓகேவா, ஆல்ரெடி உங்க அக்கா காரி எப்ப பாரு பாஸா இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்கா, இதுல நீ வேற என் பின்னாடி சுத்துற, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வராங்க. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோயின் என்ன நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஒன்னும் இல்லை இவன் பாரு பின்னாடி சுத்துறாமா, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கூட போவ. லின்னு கடுப்பாயன் ஐயோ இந்த பிள்ளைய இன்னைக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி டேட்டிங் கூட்டு போலான்னு பார்க்க இவன் இந்த மாதிரி வந்து கெடுத்து விட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணிட்டே மச்சான் உன் ஆள் என் ஆளை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டா, அதனால நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் தங்குவாங்க போல இருக்கு. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டோடைய கையில அடிபட்டுச்சு இல்லையா, அதனால வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோ கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது எல்லாத்தையும் புலம்பிட்டு இருக்க. இங்க நம்ம லின்னு செம்ம கோவத்துல வந்தா நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோ டக்குன்னு பார்த்து பயந்துரா, டேய் காலிங் பெல் அடிச்சுட்டு வர மாட்டியா, உனக்கு பாஸ்வேர்டு தெரியும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் உருப்படியாம நீ வந்து குடுகுடு உள்ள வந்துருவியான்னு கேட்க இப்ப ஹீரோ கிட்ட லின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஆள் வந்து ஆளை கூட்டிட்டு போயிட்டா தெரியுமான்னு சொல்ல மேனேஜரும் உள்ள வந்துறான். ஹீரோ டேய் ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்குமே தெரியாம முதல்ல பாஸ்வேர்டை மாத்திரம்னு சொல்ல இந்த மாதிரி குரு எனக்கு வந்துட்டு ஆளை வந்துட்டு கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க குருன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட லின்னு கேட்க மேனேஜர் என்ன சொல்றாப்ல, இங்க பாருடா பொண்ணுங்க பின்னாடி நம்ம சுத்தக்கூடாது, பொண்ணுங்களை தான் நம்ம பின்னாடி சுத்த வைக்கணும், அதுக்காக நீ என்ன பண்ற பொண்ணுங்க பின்னாடி சுத்ததை ஃபர்ஸ்ட் கட் பண்ணு, அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்ததை கட் பண்ணனா தானா அதுக்கப்புறமா உன்னை மிஸ் பண்ணுவா, கண்டிப்பா உன்னை வந்துட்டு அவ கான்டாக்ட் பண்ணுவான்னு சொல்ல குரு இந்த ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகுமா குருன்னு கேட்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சொல்லும், நீ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல மேனேஜர் லின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோடைய வீட்லயே நைட்டு தங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம லின்னு காலங்காத்தால ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட போறான். சோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப லின்னு என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு உன் பின்னாடி சுத்தது இதுக்கப்புறம் நான் தப்புன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் லைஃப் நான் பார்க்க போறேன், இதுக்கப்புறம் உன் பின்னாடி நான் சுத்த மாட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்ம குஷி ஆயிடுறா, எப்பாடி சொன்னா மட்டும் பத்தாது செஞ்சு காமிக்கணும் சரியான்னு சொல்ல இவன் சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா குரு ஒர்க் அவுட் ஆயிடும்ல உன்னோட ஐடியா, நான் வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் புலம்பிட்டே போவேன். ஹீரோயினை பாக்கிறதுக்காக நம்ம சன்னு வராப்ல ஹீரோயின் அங்க சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கா. சன்னு என்ன பண்றாரு நம்ம ஹீரோயின் பாடிட்டு இருக்க ஒரு சாங்ஸ் உடைய சீடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்னு எடுத்து வச்சுக்கிறாப்ல.
எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ இந்த நேரத்துல பார்த்து தான் வருவாரா என்ன, ஹீரோயின் இந்த மாதிரி எக்கி வந்துட்டு சன்னு கூட விளையாடிட்டு இருக்காது. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துறாப்ல. பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டா. மேனேஜரும் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீடியை வாங்கி கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. அதனாலதான் ஹீரோயின் சன்னு கிட்ட இருந்து அந்த சீடியை வாங்குறதுக்காக அவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறான், இந்த மாதிரி வந்துட்டு சன்னு கூட எவ்வளவு ஹீரோயின் ஜாலியா இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம்ம ஜெலஸா உட்காந்துட்டு இருக்கா. மேனேஜர் கேட்கறான், ஏண்டா நீங்க 2 பேரும் ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தானே, அப்படியே உனக்கு இவ்வளவு ஜெலஸ் ஆகுதுன்னு கேட்க. ஹீரோ ஜெலஸ்லாம் ஆகல, அவன் என்ன வச்சு ஹீரோயினை பழி வாங்கிடுவானோ தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல. உடனே வந்துட்டு நம்ம மேனேஜர் என்ன சொல்றாரு, இங்க பாரு உன் மனசுல லவ் வந்துருச்சு, ஆனா நீ அதை வெளியே சொல்ல மாட்டேன்ற, தயங்குற, சீக்கிரமா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உன் லவ் சொல்லிடு, அப்படி இல்ல அப்படின்னா சன்னு வந்துட்டு ஹீரோயினை குத்திட்டு போயிடுவான்னு சொல்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு சமக்கவும் வருது. சன்னை மீட் பண்றதுக்காக வரான். ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல. சன்னு உடனே வந்துட்டு நீ இதை சொல்றதுக்கு யாருடான்னு கேட்க. ஹீரோக்கும் சன்னுக்கும் செம்ம சண்டையாயிடுது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா சன்னுடைய அப்பாவும் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த விஷயத்த சொல்லி நம்ம ஹீரோவை கடுப்பேத்த 2 பேருக்குமே செம்ம சண்டை ஆயிடுது. நடு ரோட்ல இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சன்னுடைய அப்பா வந்து ஹீரோவை விலக்கி விட்டுட்டு, நீ உனக்கு ஒன்னும் இல்லப்பா, நீ நல்லா தானே இருக்க, பார்த்து போப்பான்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே சன்னு வந்துட்டு கடுப்பு பவராப்ல, நீ எனக்கு அப்பனா இல்ல அவனுக்கு அப்பனா, அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சன்னுமே அங்க வந்து கோவத்துல கிளம்பிடுறான். பொண்ணு நம்ம ஹீரோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடான். இப்ப ஹீரோ செம்மையா கிளம்பி போய் அவங்களுடைய மேனேஜருடைய வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, நான் 1 வாரத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக மாட்டேன், நான் பிசினஸ் விஷயமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்ல. உடனே எங்க மேனேஜர், ஏன்டா இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்க, நீ ஒரு செலிபிரிட்டிடா, இந்த மாதிரி அடிபட்டு வந்தனா தேவையில்லாம வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியால ஏதோ பரப்புவானுங்கடா நியூஸ்ன்னு சொல்ல. ஆனா ஹீரோ செம்ம கோவத்துல இருக்கா நம்ம சன்னு மேல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் போய் சேர்ந்த உடனே ஹீரோயின் பதட்டப்பட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. எதுக்காக நீ பிசினஸ் ட்ரிப் போனா, என்கிட்ட ஏன் சொல்லாம போனேன்னு சொல்லிட்டு கால் பண்ண. ஆனா ஹீரோ கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன்டா. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசே இல்ல, ஹீரோயின் பேசணும்னு நினைக்கிறான். பட் ஆனா மெசேஜை டைப் பண்றான், ஆனாலும் அதை டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா உட்காந்து மிட் நைட் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலியா. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இவ்வளவு கியூட்டா இருக்க நம்ம ஹீரோயின் மேல ஹீரோக்கு லவ் வந்துருச்சு இல்லையா, அதனால நம்ம ஹீரோவால ஒரு நாள் கூட தாங்க முடியல ஹீரோயின் இல்லாம. உடனே அடுத்த நாளே காலையில விடிஞ்சோடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், எனக்காக சமைச்சு வையின்னு சொல்ல. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கிராசரி எல்லாம் வாங்கிறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்க, ஹீரோயின் இந்த மாதிரி கிராசரி வாங்கிட்டு இருக்க சமைக்கிறதுக்காகன்னு சொல்ல. ஹீரோ நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வர. ஹீரோயின் கேக்குறாங்க, உன் முகத்துல என்ன அடிபட்டு இருக்குன்னு கேட்க. உடனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்லிட்டு ஹீரோ நான் சமைக்கிறேன்னு சொல்ல. ஹீரோயின் நீ எல்லாம் ஒன்னும் சமைக்க தேவையில்ல, நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமைதியா இல்லாம சமைக்கிறப்ப வந்துட்டு அந்த கிளாத் கட்டிப்பாங்க இல்லையா, அந்த கிளாத்தை நம்ம ஹீரோயினுக்கு கட்டி விட்டுக்கிட்டே, என்ன வெக்கப்படுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க. ஹீரோயின் நான் ஒண்ணு வெக்கப்படல, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு, உனக்கு சாப்பாடு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வச்சுட்டு உண்மையாவே நம்ம ஹீரோயினுக்கு வெக்க வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, பிசினஸ் ட்ரிப்புக்கு போறேன்னு சொன்னா ஒரே நாள்ல வந்துட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்க. ஹீரோ உடனே இரு ஃபர்ஸ்ட் போயிட்டு உப்பு எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு உப்பு எடுக்கிறதுக்கா போனா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா காலிங் பெல்ல தட்டுறாங்க. ஹீரோயின் உடனே ஐயோ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல. ஹீரோ துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மெத்த மேல ஓட ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்பா இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்க, என்னம்மா அப்பாவை வரவேற்காம இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னு கேக்குறியப்பா அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோயின் இல்லப்பா சும்மா தான்ப்பா கேட்டேன்னு சொல்ல. உனக்கு நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்பா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயினுமே அப்படியாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஷேவிங் கிரீம், பிரஷ், துணிமணி எல்லாமே இருக்கு. ஹீரோயின் அப்பா என்னப்பா இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல. இல்லம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ல, அதனால உன் கூட தங்க போறேன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே ஐயோ அப்பா இங்க இருக்கிறதே 2 ரூம், நான் ஒண்ணு என் ஃப்ரெண்டு இருக்கோம், ஒண்ணு நான் இருக்கேன்ப்பான்னு சொல்ல. பரவாயில்லமா உன் ஃப்ரெண்டு எங்கம்மா போயிட்டான்னு சொல்ல. ஹீரோயின் பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காப்பா, நீங்க உங்களால இங்க தங்க முடியாதுப்பா, நீங்க வீட்டுக்கே போங்கப்பான்னு சொல்ல. இல்ல நான் இந்த சோஃபா மெத்துன்னு இருக்கு, நான் சோஃபா மேலே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே டேரா போட்டுறாங்க. ஹீரோ பாக்குறான், ஐயோ என்ன இந்த அங்கிள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு டேரா பார்க்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாங்கப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஏன்னா அவங்க மேல போனா ஹீரோவை கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா. சோ ஹீரோயினோட அப்பா இருமா சாப்பாடுலாம் ரொம்ப ஆறி இருக்கு, நான் போய் இதை சூடு பண்ணிட்டு வரேன்னு கிச்சன் ரூம்குள்ள போவேன். இதை சாக்கா வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணா அப்படியே வீட்டுல இருந்து வெளியே கிளம்பிட்டான். ஹீரோயின் பாக்குறாங்க, ஐயோ பாவம் ஹீரோ என்ன பண்ணுவானே தெரியலையே, சம பசியில வர வந்தானே அவன் சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. ஹீரோ என்ன பண்ணா போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா ரெடி ஆயிட்டு அப்படியே ஹீரோயினோட அதாவது அவனோட வீட்டுக்கே அவன் கதவை தட்டுறான். இந்த நேரத்துல யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வெளியே போய் பார்க்க. ஹீரோ என்னப்பா இந்த விஷயம் இந்த நேரத்துலன்னு கேட்க. ஒன்னும் இல்ல அங்கிள் சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், பக்கத்துல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டி பண்றோம், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல. ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட அப்பா நீ சிக்கன் விங்ஸ் பண்ணன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஹீரோயின் இல்லப்பா கெஸ் பண்ணிருப்பான்ப்பான்னு சொல்ல. உடனே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இங்கே சாப்பிட்டு போறியாப்பான்னு சொல்ல. ஹீரோவும் அதுக்கு தானே வந்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். சோ
ஹீரோயினோட அப்பா, ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிட்டு உப்பு எடுத்துட்டு வரலான்னு மறுபடியும் போவேன். மறுபடியும் ஹீரோயினோட அப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன், இது ஒன்னும் ஓ வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறதுக்காக போவேன். ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அப்பா கால் பண்றாங்க. ஆனா அவர் கட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னே தெரியல. அவங்க ஏதோ திட்டிட்டு கிடக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை அலேக்கா வாக் போலான்ட்டு வெளியே கூட்டிட்டு வந்து டைம் ஆயிடுச்சு ஒழுங்கா உன் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தடுத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோ போக்குள்ள ஹீரோயின் அப்படியே பாவமா பாக்குறான். ஐயோ நம்மளுடைய வீட்டை இவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்ல தான் படுக்கணும் போல இருக்கேன்னு பாவமா பாக்க ஹீரோயினோட அப்பா பார்த்து நம்ம ஹீரோ மறைக்க ஹீரோ அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட ஹீரோயின முடிய பிடிச்சி ஹீரோயினோட அப்பா உள்ள இழுத்துட்டு போறாரு. உள்ளவா டைம் ஆகுது தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேன். ஹீரோ அவனோட மேனேஜர் வீட்டுக்கு தான் போயிட்டு அங்க போய் புலம்பிட்டு இருக்கான். என்னடா இது என் மனசுல இருக்கிறது எப்படியாவது ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடலான்னு பாக்க, ஆனா ஹீரோயினோட அப்பா வந்து தடுத்து விட்டாருடான்னு சொல்ல உடனே மேனேஜர் பாக்குறான். டேய் ஆனா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல, ஒரு சிங்கிள் பையனை வச்சுட்டு என் கூட சுத்துற ரெண்டுமே நீங்க வந்துட்டு லவ் பண்ற என்கிட்டே ஐடியா கேக்குறீங்களேடா, எனக்கு செம்ம காண்டாவுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாவ. இந்த நேரத்துல நம்ம லின்னு வேற வந்துட்டு மச்சான் நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவன் என்ன கண்டுக்கிற மாதிரியே தெரியலடா, 2-3 நாளைக்கு மேல ஆயிடுச்சுடா, பிளீஸ்டா வேற ஏதாவது ஐடியா சொல்றான்னு சொல்ல. டேய் அமைதியா இருடா, கண்டிப்பா அவளே வந்து உங்ககிட்ட பேசுவாடான்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் லின்னு கிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்ல, அப்படியே வந்துட்டு மேனேஜருடைய வீட்லயே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் லின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு பேசிக்கிட்டே அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அதாவது லின்னு, சோ அவன் என்ன பண்ணா வந்துட்டு நல்லா ஜாலியா ஸ்டோரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோடைய சாங் ரிலீஸ் ஆயிடுது. ஹீரோடைய சாங் செம்ம ஹிட் ஆயிடுது. காலங்காத்தால செம்ம கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஹீரோ ஹீரோனோட ஜோடி நல்லா இருக்கு, 2 பேருடைய ஷூட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா பாட்டுலாம் ஹிட் ஆயிடுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரை தான் காமிக்கிறாங்க. சன் என்ன பண்றாப்ல டாக்டர் கிட்ட போயிட்டு ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறாங்க, நோய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டாக்டர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஊசி போடணும்பா, ஆனா அவர் வரவே இல்ல, அது ரொம்ப எஃபெக்டிவான ஊசி, நீ வேணா போன் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிடான்னு சொல்ல. சன்னு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட எங்க இருக்க நீ இன்னைக்கு ஊசி போடணுமாமே ஏன் வரலன்னு கேட்க, ஹீரோயின் நான் ஹீரோடைய அம்மாவை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல. சன்னு கடுப்பாயி ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உன்னோட உடம்ப பாரு, எதுக்காக நீ தேவையில்லாம மத்தவங்களுக்காக உன்னுடைய வந்துட்டு உடம்ப நீ கெடுத்துக்கிறேன்னு சொல்ல. ஹீரோயின் இங்க பாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு சன்னு ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். ஏன்னா சன்னு நம்ம ஹீரோயின் மேல அக்கப்பட்டு போன் பண்ணா, ஆனா ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, அவன் கஷ்டப்பட. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ பேசுறதுக்காக வரா. ஹீரோயின் சாரி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன் வீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு பாவம் நீ போய் மேனேஜர் வீட்டுல தங்கிட்டு இருக்கே சாரின்னு சொல்லிட்டு கூடவே சேர்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு நல்லபடியா இருக்காங்க வீட்டுல, எங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கணும் தான் ஆசைப்பட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் எடுத்து நம்ம ஹீரோடைய வாய்க்குள்ளே துருத்து. அதுக்கப்புறமா சரி வாய வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வர. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு வீட்டை கந்த குலமா மாத்தி வச்சிருக்காரு, மீன் அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோ ட்ரெஸ் வைக்கிற ஹேங்கர்ல போயிட்டு மாத்தி வந்துட்டு தொங்க விட்டுருக்காரு கருவாடா மாறுறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவார்ட் வாங்கின ஒரு கப்பல ஊறுகாவை வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காரு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு டே என் வீட்டை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆவ. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. என்னப்பா அம்மா கால் பண்றாங்கன்னு ஹீரோயின் அட்டன் பண்ண போனா ஹீரோடைய அப்பா வந்துட்டு கட் பண்றாங்க. வேணாம் அட்டன் பண்ணாத உங்க அம்மா கிட்டன்னு சொல்ல. அப்பா போய் சொல்லாதீங்க, என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு ஏமாந்துட்டாரு போல இருக்கு, கொஞ்சம் காசு தான், அதனால வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்துட்டு திட்டிட்டு இருந்தாங்க போல இருக்கு, அதனால இவர் வீட்டை விட்டு வந்துட்டாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட அம்மா தயவு செஞ்சு நான் இருக்கேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லாதுன்னு சொல்ல. ஹீரோயின் நீங்க காசு கொடுத்தா சொல்ல மாட்டேன்னு சொல்ல. ஓகேமா நான் கண்டிப்பா உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இதுக்கப்புறமா நான் நம்ம வீட்டுக்கு போற மாதிரி இல்ல, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இங்கே தங்கிடுற மாதிரி எனக்கு வந்துட்டு நான் ஐடியா பண்ண போறேன்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. என்ன எப்பயுமே இங்கே தங்க போறீங்களான்னு கேட்க, ஆமா இதுக்கப்புறம் நான் இங்கே தான் தங்க போறேன்னு சொல்ல. ஹீரோ உடனே அட பாவீங்களா என் வீட்டை இன்னும் நாஸ்திப்படுத்த போறீங்களான்னு சொல்லிட்டு இப்ப நைட்டான உடனே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாவம் அந்த கருவாடுக்கு கீழே படுத்துட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோவை எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு தன்னோட ஒரு பையன் பொண்ணோட ரூமுக்கு போயிட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்க. நடு ராத்திரியில ஹீரோயினோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பேய் மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா காதை பிடிச்சு யோ என்னையா போன இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி போய் சொன்னீங்க என்கிட்ட, என் பொண்ணு தான் போன் பண்ணி என்னை இங்க கூப்பிட்டா நீ இருக்குன்னு சொன்னோன்னே ஹீரோ இங்க கேக்குற பண்ணி இதான் உங்க அம்மாவை கூப்பிட்டியானோடனே ஹீரோயின் ஆமாம் பாவம் நீ வெளியே தங்குவல அதுக்காக தான் நான் எங்க அம்மாவை கூப்பிட்டேன், எங்க அம்மாவால மட்டும் தான் எங்க அப்பாவை அடக்க முடியும்னு சொல்ல. நீ நம்ம பொண்ணை சந்தேகப்படுறியா, ஒழுங்கா வந்துட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாயான்னு சொல்ல. உடனே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அந்த பையனை பாரு, எனக்கு அந்த பையனை பாக்கிறதுக்கு செம்ம வந்துட்டு டேஞ்சரான பையன் மாதிரி இருக்கு, நம்ம வீட்லயே நம்ம பொண்ணு கூட தங்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல. உடனே வந்துட்டு ஹீரோயினோட அம்மா திட்டுறாங்க. நம்ம பொண்ணை போய் சந்தேகப்படலாமா, வா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோ உங்க அப்பா செம்ம கியூட்லன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே அப்ப போன நான் எங்க அப்பாவை கூப்பிடவா அப்பா அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே ஹீரோயினுடைய ஜடையை பிடிச்சி போ ரூமுக்கு கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அனுப்பிச்சு வச்சுட. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய பார்ட் டைம் ஜாபுக்காக கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு எப்பயும் போல சாப்பாடு சமைச்சு வைக்கிறாங்க. ஆனா இந்த தடவை ஹெல்தி ஃபுட் போல இருக்கு. ஹீரோ மேனேஜர் கால் பண்ணி கூப்பிட்டு எப்பா சாமி இவ ஹெல்தி ஃபுட் கொடுத்து விட்டு என்ன சாவடிக்கிறான், இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவ ஹெல்தி ஃபுட் சமைச்சானே உனையே நான் கூப்பிடுறேன் தயவு செஞ்சு இந்த வச்சுக்கோன்னு சொல்ல மேனேஜர் உன்னோட பாட்டு செம்ம ஹிட் ஆயிடுச்சு இல்ல ஒரு போட்டோ ஷூட் ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட டைரியை படிச்சார்ல அப்போ வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட டைரியில அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசையா இருக்குன்னு எழுதி வச்சிருப்பாங்க இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்க மேனேஜர் வெட்டிங் போட்டோ ஷூட் ஏண்டா நார்மலான போட்டோ ஷூட்டே எடுக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோ இல்ல ஹீரோயினுக்கு அதுதான் ஆசை அதனால வெட்டிங் போட்டோ ஷூட்டே எடுக்கலாமேன்னு சொல்ல கட் பண்ண ஒரு இடத்துல காமிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறது யாருன்னா நம்ம லின்னு தான் போல இருக்கு லின்னு மச்சான் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டுருக்கா ஹீரோயின் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருந்தா யாரையும் கூப்பிட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்லன்னு சொல்ல டேய் அவசரப்படாதடா கம்முடுறா ஃபர்ஸ்ட் நான் ஹீரோவை செட்டில் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உன்னோட லவர் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் வராங்க ஸோ உடனே மேனேஜர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு வெட்டிங் போட்டோ ஷூட் ரெடி பண்ண போறோம்னு சொல்ல ஹீரோயின் என்ன வெட்டிங் போட்டோ ஷூட்டா என்னாலாம் முடியாதுன்னு சொல்ல ஹீரோ திரும்பி பார்த்தேன் நீ என்னுடைய அசிஸ்டன்ட் நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும் அப்புறம் இல்லைன்னா கான்ட்ராக்டை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல ஹீரோயின் வேற வழி இல்லாம உள்ள போறாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம குஷி ஆகுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருந்தது டைரியில உண்மையாவே அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அதுல போட்டோ ஷூட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப சாக போறாங்க இல்லையா அதனால வந்துட்டு இது நடக்கும் நடக்காது இது ஃபேக்கான தானே சரி ஓகே இதையாவது அனுபவிப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதாவது ஃபேக்கான போட்டோ ஷூட்க்கு ரெடி ஆயிட்டு வர ஆனா நம்ம ஹீரோக்கு உண்மையாவே ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு இல்லையா அதனால வந்துட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்காம அப்படியே வந்துட்டு ரொம்ப கில்ட்டினஸ்லோட அதை வந்துட்டு ஒரு மாதிரி அக்வர்டா ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க இங்க மேனேஜர் டேய் ஃபீலிங்ஸை கொண்டு வாங்கடா ரெண்டு பேரும் நெருங்கி வாங்கடா கையை பிடிங்கடா முத்தத்தை கொடுங்கடா அப்பதாடா போட்டோ ஷூட் ஒழுங்கா வரும்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க கத்திட்டு இருக்க ஆனா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அதை பண்ண வரல உடனே லின்னு டேய் மச்சான் இவங்க ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அவனுக்கு சந்தேகம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து வச்சு அப்படியே வந்துட்டு இது ஹிப்ல பிடிக்கும் அப்படியே ரெண்டு பேருடைய போட்டோ ஷூட்டும் நடக்குது ஸோ ஹீரோவும் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம மேனேஜருடைய அசிஸ்டன்டும் ஏண்டா டே ரெண்டு சிங்கிள்ஸ் பசங்களை இங்க உட்கார வச்சுட்டு நீங்க பண்ற வேலையாடா இது அப்படின்னு சொல்ல இதுல லின்னு தான் செம்ம கடுப்பாயிரா உடனே ஹீரோயின் கிட்ட இருக்க கேமராவை பிடிங்கிட்டு முதல்ல என்னோட கேமராவை கூட ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கீங்க ஓவரா பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன் ஹீரோயினே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க சார் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ரெஸ்ட் ரூம் கிளம்பிடா நம்ம ஹீரோ கிட்ட மேனேஜர் டே போதும்டா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றது என்னால தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே எந்திரிச்சு போயிட்டான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த போட்டோஸை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் செம குஷி ஆகுறாங்க உண்மையாவா வெட்டிங் போட்டோஸான்னு கேட்க ஹீரோயின் ஐயோ அமைதியா ரெடி அம்மா அப்பா கேட்டு போறாங்கன்னு சொல்ல பரவாயில்ல செம்மையா இருந்திருக்குமே போட்டோஸ் எல்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அதை தான் பண்ணிட்டு இருக்கான் வெட்டிங் போட்டோஸை வீட்டுக்கு வந்து அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அங்க நம்ம மேனேஜர் வந்து டே என்னடா பண்ற போதும்டா நிப்பாட்டுடா ஆக்சுவலி உன்னோட மாமனார் மாமியாருக்கு வந்துட்டு நாளைக்கு அனிவர்சரி ஆண்டா வெட்டிங் அனிவர்சரி நாளைக்கு அவங்க என்ன இன்வைட் பண்ணிருக்காங்கடான்னு சொல்ல ஹீரோ உடனே இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா போ நீ சரியான இன்வெஸ்டா நடந்துக்கோ நான் வந்துட்டு நல்ல மாப்பிள்ளையா நடந்துக்கிறேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் அதே போட்டோவை நெட்ல வைரல் ஆனதுனால நம்ம ஹீரோட எக்ஸ் லவரும் பாத்தறா அவ பாத்துட்டாங்க மொட்டா குடிக்காரி மாதிரி குடிச்சிட்டு இருக்கா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இவ பியானோ வாசிக்கிறதுக்காக வரா ஹீரோயின் இவளை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாங்க ஐயோ போச்சு இவளுக்கு மட்டும் நம்ம பியானோ சொல்லி கொடுத்தனா அப்புறம் ஹீரோ நம்ம மேல கோச்சிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு யோசிக்கிறாங்க ஹீரோயினும் சரி ஓகே நம்ம போய் சொல்லி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அம்மா அப்பாவோடைய இன்னைக்கு அனிவர்சரின்றனால ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் ரிங் எல்லாம் பிரசன்ட் பண்ணி ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வழியா வர நம்ம ஹீரோ பாத்துறான் பார்த்துட்டு ஐயோ அங்கிள் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல அதான் சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டி அப்புறம் என்ன போறேன்னு சொல்ற சரி வா எதுக்குப்பா மாஸ்க் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்க ஹீரோ வந்துட்டு நான் ஒரு சிங்கர் இல்லையா ஆண்டி வெளியே வந்தா ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முடியாது அதுக்காக தான் சொல்ல இன்னைக்கு அவங்களுடைய ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வச்சிருக்காங்க போல இருக்கு ஏன்னா இவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி இல்லையா அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியாணியவே 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூவி சொல்ல இருக்கிற மக்கள் கூட்டம் எல்லாருமே ஹோட்டலுக்குள்ள கிளம்பிட்டு இருக்க கரெக்டா நம்ம இன்வெஸ்டரான நம்ம ஹீரோடைய மேனேஜர் வந்துடுறான் மேனேஜர் வந்தோடனே மேனேஜருக்கு அங்க தடபடலாம் மரியாதை எல்லாம் நடக்குது பிகாஸ் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்வெஸ்டர் இல்லையா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு செமையா மரியாதை எல்லாம் கொடுத்து ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம ஹீரோ அவனுடைய மேனேஜரை பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான் புதுசா பாக்குற மாதிரி அப்படியே இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள போலான்னு பார்க்க அங்க நம்ம சன்னோட என்ட்ரி வெறித்தனமா வர்றாப்ல செம்மையா வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் வால்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் அங்கிள்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினோட அப்பா ஹீரோவையும் சன்னையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்ம கோவத்துல பார்த்துட்டு இருக்காங்க கட் பண்ணா வந்துட்டு ஹோட்டல்ல இருக்க ஒரு ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க வெளியே நின்னுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க நம்ம பொண்ணுங்க பாத்தீங்களா ரெண்டு பேர் நம்ம பசங்க சுத்திட்டு வராங்க ரெண்டு பேருமே செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆமா நம்ம பொண்ணு பின்னாடி ரெண்டு பேர் சுத்திட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு தான் வந்துட்டு டிசைட் பண்ணும் அதுல யாரு லவ் பண்றான்னு சொல்லிட்டு சரி ஓகே விடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவுக்கா செம்ம குஷி ஆகுது சின்ன வயசுல என் பின்னாடி இந்த மாதிரி தான் 4-5 பேர் சுத்தினாங்க
தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு ரீல சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா போதும் போதும் உன்னோட ரீல்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சன்னு கிட்ட சொல்றாங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினோட ஃபேமிலி வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் மாதிரி, நீ அவன் வந்துட்டு என்ன பழி வாங்குறேன்னு நீ அவங்கள வந்துட்டு இது டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சன்னு என்ன சொல்றாரு, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம நான் ஹீரோயினை ஒண்ணு விளையாட்டால ஒண்ணு இது பண்ணல, நான் சீரியஸாவே ஹீரோயினை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம சன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ கடுப்பாவரா, நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நான் ஆல்ரெடி ஹீரோயினை லவ் பண்ணேன்னு சொல்ல, ஆமா எங்க ஆக்சுவலி வந்துட்டு எங்க அம்மா இறந்ததுக்கான காரணம் நீ தானே, அதுக்காக நான் உன்னை பழி வாங்க வேணாம், ஆனா அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு சன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோயினும் அவங்களுடைய அம்மா அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வந்தா ஹீரோவை காணும். இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்டு இருக்கு, போமா போமா உங்க அம்மா வந்துட்டு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா போன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட உள்ள ரெஸ்டாரண்ட்ல போவா. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாப்ல அர்ஜென்டா வீட்டுக்கு வந்து வீட்டுல என்னமோ டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சன்னை காமிக்கிறாங்க. சன் என்ன பண்றாப்ல சோ வந்துட்டு நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் கிட்ட போயிட்டு நீ ஏன் ஹீரோயினை காலைல பார்க்க போனேன்னு சொல்ல இவ உடனே வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்ல, நீ பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மனசை கஷ்டப்படுத்தனா உன்னை அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சன் செம்மையா கோவப்படுறாப்ல. இதை பார்த்தோன்னே ஹீரோடைய எக்ஸ் லவர் அந்த பொண்ணு கிட்ட அப்படி என்னதான் இருக்கு, ரெண்டு பேருமே இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆவ. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இன்னைக்கு சன்னு ஒரு பையன் வந்தாமா, அவனும் உன்னை லவ் பண்றானாமே உண்மையாவான்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு அம்மா அந்த மாதிரிதான் பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருப்பான், அவன் சொல்றதுதான் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயின்காக வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. இப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க என்னோட மிச்ச வாழ்க்கையை நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புக்கையோட நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுது, ஓகே ஹீரோ நமக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாம்பல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்ல ஆக்சுவலி உன்னோட ஸ்கேண்டல் மூலியமா தானே நம்ம ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போட்டோம், உன்னோட ஸ்கேண்டல் தான் இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அதனால கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. ஹீரோ உடனே நில்லு ஏன் எப்ப பாரு கான்ட்ராக்ட்னு பேசிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ பேசவே விட மாட்டேன்றாங்க. ஹீரோ பேசினா ப்ரப்போஸ் பண்ணிடுவான் இல்லையா. இப்ப ஹீரோ கேக்குறா நான் உன்னை லைக் பண்றேன், நீ என்ன லைக் பண்றியா இல்லையா சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் இல்லன்னு சொல்றாங்க. போய் சொல்லாத என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் நான் லைக் பண்றேன் ஆனா ஜஸ்ட் ஒரு ஃபேனா தான் லைக் பண்றேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா உண்மையை சொல்லு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் சத்தியமா நான் ஒரு ஃபேனா தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. சோ ஆக்சுவலி டென்ஷன் இல்ல ஷாக் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் ரூம்குள்ள போயிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபியூச்சரே கிடையாது இல்லையா, அவங்க தான் சாக போறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஹீரோவை லவ் பண்ணி ஹீரோவையும் ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா. காலைல வெடியுது. ஹீரோயின் காலைல எந்திரிச்சு வந்து பார்த்தா ஹீரோயினோட ரூம் முன்னாடியே நம்ம ஹீரோ உட்காந்து தூங்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. சோ ஹீரோவை எழுப்ப நம்ம ஹீரோவும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இன்னும் போகல, நீ வந்துட்டு நடுராத்திரில எங்கேயும் போயிடக்கூடாது, என்னை விட்டு நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு நம்ம மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் அட்டன் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயம் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோக்கு. ஆனா ஹீரோ வந்துட்டு போன் எடுக்கல. அதனால ஹீரோ வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்ல ஹீரோயின் நானும் வரேன்றாங்க. இப்ப ஹீரோ டாக்டர் கிட்ட நான் இந்த மாதிரி அம்மா வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர்னு சொல்ல டாக்டரும் ஆமா சுச்சுவேஷன் அட்மாஸ்பியர் இதெல்லாம் மாறினா உங்க அம்மாவுக்கு வந்துட்டு மேபி பழைய ஞாபகம் எல்லாம் வரலாம், அதனால உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோவும் அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வரக்குள்ள சன்னுடைய அப்பா அங்க வந்துடுறாப்ல. ஏன்னா நியூஸ் எல்லாமே பரவிடுச்சு இல்லையா. சன்னுடைய அப்பா உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்கிள் எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேட்க இல்லப்பா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது உன்னுடைய அம்மா இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான்ப்பா பாத்துட்டு போலான்னு சொல்ல ஹீரோ இல்ல நீங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லாம எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க வேற எனக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணாதீங்க அங்கிள்னு சொல்ல உடனே வந்துட்டு அவரும் சரி ஓகேப்பா இந்த புக்கேவாவது உங்க அம்மா கிட்ட கொடுன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு அவனுடைய ஹோம் டவுனுக்கு போற விஷயம் நம்ம சன்னுக்குமே தெரியுது. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவன் இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவங்க அம்மாவை. ஆக்சுவலி இந்த வீட்டுல நம்ம ஹீரோடைய ஆன்டி தான் இருக்காங்க. ஆன்டியை பார்த்து கூட நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு பெருசா எதுவும் ஞாபகம் வரல. உடனே நம்ம ஹீரோ இது என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஆக்சுவலி நம்ம ஹீரோவா அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டா தானே நினைக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அர்ஜென்டா உள்ள வர ஆன்டி கிட்ட அவங்க அம்மாவை விட்டுட்டு ஆக்சுவலி உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோடைய சின்ன வயசு போட்டோஸ் ட்ராஃபிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லப்பா நீ சின்ன வயசுல இருந்தே செம்ம டேலண்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே ஆமா நீ வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன பத்தி யோசிக்கிறியா, நீ என்ன லவ் பண்றத பத்தின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் விடு ஃபர்ஸ்ட் இந்த போட்டோஸ் எல்லாம் எடு, ஏன்னா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கட்டோனே ஹீரோ உடனே அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினுக்கு நம்ம சன்னு கால் பண்றாப்ல. ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நீ யூசி போட போலியாமே ஏன் போல
எங்க இருக்கன்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு நான் வெளியே வந்திருக்கேன் ஹீரோடைய ஹோம் டவுனுக்குன்னு சொல்ல சன்னு கோவம் ஆகுறாரு. இன்னும் நீ வாழ்றதே கொஞ்ச நாள் தான், ஊசி போட்டாதான் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியும், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் நான் அந்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறேன்னு காலை கட் பண்றாங்க பாருங்க. தெரியாம கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருக்கு இல்லையா, அதுல ஹீரோயின் கீழே விழுந்துற. இப்ப ஹீரோயின் உடனே போயிட்டு மாத்திரை எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊசி போடலன்னா அட்லீஸ்ட் மாத்திரையாவது சாப்பிடணும். அப்படி நம்ம ஹீரோயின் மாத்திரை சாப்பிடறத ஹீரோ பார்த்தனா என்னாச்சு இது என்ன மாத்திரைன்னு கேட்க ஹீரோயின் விட்டமின் டேப்லெட்ஸ் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த பாட்டில குடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பேந்த முழிக்கான்னு யோசிக்க அதுக்குள்ளே ஆன்டி வந்து அம்மாவை காணும்பா சீக்கிரமா வாப்பான்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கப்புறமா ஆன்டி ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹீரோடைய அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வழி மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு. வீட்டுல இருந்து கிளம்பி எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம சன்னை காமிக்கிறாங்க. சன்னு செம்ம கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோடைய அந்த பழைய வீட்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோடைய பழைய வீடு சன்னுக்கு தெரியும் இல்லையா, அங்க வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா அவங்க ரோட்ல போற வரவங்கள்ட்ட எல்லாத்தையுமே என்னோட ஹஸ்பண்டை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருமே உங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப அவங்க வந்துட்டு அங்க கஷ்டப்பட்டு இருக்கா. கரெக்டா சன் வர ரோட்லேன்னு வந்துட்டு ஹீரோடைய அம்மா நின்னுட்டு இருக்கா. சன் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா எப்படி சூசைட் பண்ணி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஒரு குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோடைய அம்மா நம்மளாலதான் வந்துட்டு உங்க ஒய்ஃப் வந்துட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னுடைய அப்பாவை ஹக் பண்ணி அழுதுருப்பாங்க. இதை சன்னு வந்துட்டு பார்த்துருப்பான். பார்த்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஓகே ரெண்டு பேருமே அஃபேர்ல இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, அதனால தான் அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சன்னு செம கோவத்துல இப்ப வண்டி எடுத்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோடைய அம்மா விடிக்கலான்னு வரக்குள்ள ஹீரோயின் நடுவில் வந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப சன்னு செம கோவத்துல வந்துட்டு காரை விட்டு இறங்கி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, இவளை காப்பாத்துறதுக்கு நீ வந்துட்டு உன்னோட உயிரையே குடுப்பியான்னு கேட்க ஹீரோயின் கத்துறாங்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல சன்னு என்ன பண்ற ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுக்க. ஆனா ஹீரோடைய அம்மா எங்க ஹீரோயினை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல சன்னு ஒரு பார்வைதான் பாக்குறான் பாருங்க, செம்மையா முறைக்கிற பாருங்க. ஹீரோடைய அம்மா பயந்து போய் அப்படியே நின்னுட்டுறாங்க. சன்னு ஹீரோயின் கிட்ட உன்னோட வியாதியை பத்தி நான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டோம், ஒழுங்கா கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமா காருக்குள்ள தள்ளி கார்ல வந்து கிளம்பலான்னு பார்க்க ஹீரோவும் கரெக்டா அதை எடுத்துக்க வந்துடுறான். இப்ப ஹீரோடைய அம்மா நின்று அழுதுட்டு இருக்க. ஹீரோ வந்தோடனே உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி ஆன்டி கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க, நான் ஹீரோயினை போய் கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சன்னுடைய காரை ஃபாலோ பண்ணிட்டே கிளம்ப. ஹீரோயின் நீங்க சன்னை திட்டுறாங்க, எதுக்காக நீ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ராட்சசன் மாதிரி நடந்துட்டு இருக்கா, அவங்க ரொம்ப பாவம்னு சொல்ல யாரு பாவம் அவளா பாவம், அவளாலதான் எங்க அம்மா வந்துட்டு இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு பேச உடனே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வண்டியை நிப்பாட்டு, நீ ஏன் என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுற, முதல்ல வண்டியை நிப்பாட்டு, உன்னை யார் வந்துட்டு என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு சோ உனக்கு வந்துட்டு உரிமை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோவும் காரை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறான். இப்போ உடனே நம்ம சன்னுக்கும் ஹீரோக்கும் செம்ம சண்டை நடக்குது. ஹீரோயின் தான் நடுவில் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய சண்டையை நிப்பாட்ட ஹீரோ என்ன பண்ண ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டிட்டிங்கெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே சண்டை நடந்ததுல ஹீரோக்கு செம்மையா அடிபட்டு இருக்கும். இப்ப வந்துட்டு ஹீரோயின் கேக்குறாங்க அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் பிரச்சனையா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எது வேணாலும் கேளு, ஆனா இந்த விஷயத்த மட்டும் கேட்காத, ஃபர்ஸ்ட் போய் தூங்க, நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கும் அதுக்கு மேல கேட்கறதுக்கு வந்துட்டு வேற வழி இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம சன்னை தான் காமிக்கிறாங்க. சன்னு செம்ம குடி குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் நடுராத்திரியில வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஏகப்பட்ட பாட்டில குடிச்சு வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன இப்படி குடிச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போவேன். ஹீரோ புலம்பிட்டு இருக்கான், சின்ன வயசுலயே இருந்திருக்கலாம், வளராமலே இருந்திருக்கலாம், நானும் சன்னும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு செம்ம ஜாலியா இருந்தோம், அதே மாதிரியே இருந்திருக்கலாம், ஆனா எல்லாரும் என்னை விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சமாதானப்படுத்தலான்னு பக்கத்துல போவேன். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினை பக்கத்துல இழுத்து வச்சு தயவு செஞ்சு நீ மட்டும் என்னோட வாழ்க்கையை விட்டு போயிடாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அழ ஆரம்பிக்க ஹீரோயினுக்குமே அழுக வந்துடுது. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் கண்டிப்பா நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் கிஸ் பண்றாங்க. இதை காலையில ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம நேத்து குடிக்கவே இல்லை, அப்புறம் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணோம், போச்சு இப்ப ஹீரோ விட்டு நம்மளால போக முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க காதுல இருக்க தோட்ட காணும். ஹீரோவை கிஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ பேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஃபாலே தோட விட்டுட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்க. ஹீரோக்கு தெரியாம தோட்ட தேடலான்னு பார்க்கல. ஆனா ஹீரோ சத்தம் கேட்டு எந்திரிச்சுன்னா என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயினோட வந்துட்டு இயரிங்ஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. ஒருத்தர் அப்படியே க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ ஹீரோ டக்குன்னு நகர்ந்துறான், நம்ம ஹீரோயினும் நகர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தோட வந்துட்டு தேடிட்டு இருக்கா. ஆனா தோடு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும், ஏன்னா வந்துட்டு என்னால மீடியாக்காரங்களாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ நேத்து நைட்டு அப்படின்னு சொல்ல வர ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது ஹீரோக்கு ஞாபகம் வந்துற போதுன்னு சொல்லிட்டு உன் வாயில வந்துட்டு செம்மையா ஆல்கஹால் வாட வந்து போய் முதல்ல வாயை கழுவு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க வந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் அவங்க ஆன்டி கிட்ட அவங்க அம்மாவை விட்டுட்டு கிளம்ப நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கை கால்லாம் செம்மையா விரைச்சு போகுது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ் எல்லாமே செயலிழக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே ஹீரோயினுக்கு மாதிரி ஒரு நோய் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி பையனுக்கு அந்த பையனுக்கு பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்ன பண்ணாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு போகல. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணா அந்த பையனுக்காக குட்டி டாக் வாங்குறான். ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடாத, நான் ஸ்டுடியோக்கு மட்டும் போயிட்டு வரேன்
ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ போனதுக்கு அப்புறமா வீட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே சாரி ஜியாங் நான் இங்க வந்து கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய போட்டோ முன்னாடி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்ப இங்க வந்து கிளம்புறாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க வெளியே இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம போனாதான் உண்டு, இல்லைன்னா அவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா பப்பி மட்டும் தான் இருக்கு, ஹீரோயினை காணோம். ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, பப்பிக்கு நல்லா சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் என்ன தேடி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்ப ஹீரோக்கு செம்ம பெரிய இடி ஆயிடுது. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் நேற்று கிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயம் ஹீரோக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன தாண்டி ஆச்சு, ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பண்றீங்க மனசுக்குள்ள, ஆனா வெளியே சொல்ல மாட்டேன்னா ஹீரோ தான் உன்னை உண்மையா லவ் பண்றாளடி, அப்புறமும் என்னடி விஷயம்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய சிங்கர், அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தான் பண்ண இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, பட் ஆனா இதெல்லாம் செட் ஆகாதுடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு இருக்கிற வியாதியை பத்தி அவங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியாது போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜா பண்றான், போனா பண்றான், நம்ம ஹீரோயினா போனா எடுக்கிற மாதிரி இல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சோ எப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கீழே ஹீரோ வெயிட் பண்ண ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, தயவு செஞ்சு வந்துட்டு அவனை என்ன வந்து பார்க்க வேணான்னு மட்டும் சொல்லிடு ப்ளீஸ் அவங்கிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவனை வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல போல இருக்கு, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இங்க இந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்ல அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு லின்னு வந்துடும். லின்னு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவ ஹீரோ அங்க வந்து சோகமா போறதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்து என்ன பிரயோஜனம், அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த குட்டி பையனோட பர்த்டே போல இருக்கு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வந்து அந்த குட்டி பையனுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்க ஹீரோ வரதை பார்த்து ஹீரோயின் அங்கே வந்து ஓடிடா. ஆனால் அந்த குட்டி பையன் ஹீரோ கிட்ட சொல்லிடுறான் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் இப்பதான் வந்துட்டு போனாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினா அங்கே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்துறான், பார்த்துட்டு தயவு செஞ்சு நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்திக்கிட்டே ஹீரோயின் பின்னாடி போவேன். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்கே சன்னுடைய கார் இருக்கு, சன்னுடைய கார்ல ஏறி உட்காந்துட்டு தயவு செஞ்சு வண்டி எடுன்னு சொல்ல இப்போ சன்னுடைய கார்ல ஏறி போயிடுறாங்க. ஹீரோக்கா இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சன்னு வந்துட்டு என்னாச்சு நீ எதுக்காக வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி இக்னோர் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் வேற வழி எனக்கு வந்துட்டு வேற லைஃபே கிடையாது, நான் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் ஃபீல் பண்ணுவான் இல்லையா, அதுக்காக தான் அவங்ககிட்ட இருந்து நான் இப்பயே தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்ல உண்மையாவான்னு கேட்க சன்னு வந்துட்டு உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல என்னை யாரும் கேர் பண்ணி பாத்துக்க தேவையில்ல, ஏன்னா வந்துட்டு என்னை யாராவது கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்கன்னா நான் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சன்னு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவனோட மேனேஜர் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல, இப்பெல்லாம் சன் கூட தான் அதிகமா சுத்துறான், ஆனா வீட்டை விட்டும் கிளம்பி போயிட்டா இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல, ஏதாவது ஐடியா சொல்றா மச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட மேனேஜர் கிட்ட கேட்க மேனேஜர் என்ன சொல்றா இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவை போய் பாரு, ஏன்னா வந்துட்டு அவர் மூலியமா ஹீரோயினை வேணா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட போவ அவருக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல டவுட் இல்லையா, என்னடா பண்ண என் பொண்ணு கிட்ட ஏதாவது புள்ளி கிள்ளி பண்ணிட்டியா, அதனால தான் என் பொண்ணு கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலா அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஐயோ அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்க பொண்ணு கூட எனக்கு சண்டை கொஞ்சம் சேர்த்து வைங்களேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. பாவும் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு இவன் நூல் விட்டுட்டு இருக்கான், ஆனா இந்த பொண்ணு கண்டுக்கிற மாதிரியே சுத்தமா தெரியல. இவனும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்து போரே அடிச்சு போயிடான். எப்படியோ நம்ம ஹீரோயினோட அப்பாவை சமாதானப்படுத்தி சரி ஓகே என் பொண்ணுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சமைச்சு கொடு, நான் என் பொண்ணு இங்க கூப்பிடுறேன் நீ சாரி சொல்லுன்னு சொல்ல இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினே ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க இந்த மாதிரி 8 மணிக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்துருன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லிட்டு செம்ம குஷியில அங்க இருந்து கிளம்புறான். போய் அங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இப்ப வராங்க. வந்த ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுறான் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டு ப்ளீஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் ஜஸ்ட் உன்னுடைய ஃப்ரெண்ட் தான், நான் என்னால உனக்கு பிரச்சனை வந்துதான் நான் கான்ட்ராக்ட்ல உனக்கு வந்துட்டு இது பண்ணேன், கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா மாறினேன், ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல, நான் வேற ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்லிட்டு சன்னை கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா ஹீரோயின் தான் ஹெல்ப்புக்கு சன்னை கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப சன் உடனே நானும் ஹீரோயினை தான் லவ் பண்றோம், ஸோ அதனால நீ எங்களுடைய வழியில தலையிடாதுன்னு சொல்ல ஹீரோ நம்ப மாட்டேன்றான். இல்ல நீ பண்றதெல்லாம் போய் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல சன்னு திடீர்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இப்பயாவது நீ நம்புறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிட்டு கூட்டிட்டு போவேன். ஹீரோடைய மனசுல அப்படியே இடிப்பாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவா செம்ம ஷாக்கிங்ல இருக்கா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம சன்னு வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிருக்கவே மாட்டான், அவனுடைய கட்டவரல நடுவுல வச்சுதான் கிஸ் பண்ணிருப்பான், ஹீரோக்கு ஜஸ்ட் தெரியணுன்றதுக்காக. இப்ப ஹீரோயின் அதுக்காக சன்னுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப சன்னு உடனே உனக்கு ஏதாவது அழுவணும்னு தோணுச்சுன்னா என்னோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கும்னு சொல்ல ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு உட்காந்து சமத்தி அழுகுறாங்க. எனக்கு என்னமோ ஹீரோயின் பண்றது சரின்னு படல, பாவம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடலாம், எப்படியா இருந்தாலும் ஹீரோயின் இறந்து போயிட்டாலும் ஹீரோக்கு வந்துட்டு தெரியுதானே இந்த விஷயம் போகுது, சோ அப்பயே நம்ம ஹீரோ வந்துட்டு சோகமா தானே ஆக போறேன், அதுக்கு இப்பவே சொல்லிட்டு அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கலாம்னு என்னுடைய தாட். ஆனா ஹீரோயின் பண்றது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் நம்ம சன் வந்துட்டு ஹீரோயினை கேர் பண்ணி பாத்துக்கிறான், ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போறான், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறான். ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோடைய நினைப்பாவே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க, பயப்பில்ல அவனும் செம்ம சோகத்துல இருக்கான். நம்ம ஹீரோயினோட ரூம் போயிட்டு பாக்குறான், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான் நம்ம ஹீரோ, இதனால இவ விட்டுட்டு நம்ம
நம்மள போனா எதுக்காக இவன் நம்மள லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஆன்ட்டி வந்துட்டு ஊர்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி சோஃபால ஒரு இயரிங் கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா குடிபோதையில இருந்தனால ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறோம் அன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு ஹீரோயின் குடிக்கவே இல்ல, அப்ப என்னை விட்டு அவ போக மாட்டேன்னு கிஸ் பண்ணானா அப்ப அவ என்னதானே லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷத்துல கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அபார்ட்மெண்ட் முன்னாடி போய் நிக்க இங்க கரெக்டா நம்ம சன் வந்துட்டு ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வரான் பாருங்க. ஆனா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை பார்த்தனா அங்க பாரு ஹீரோ நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் வண்டி எடு, நான் ஹீரோ பார்க்க விரும்பல, தயவு செஞ்சு வண்டி எடுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ சன்னுடைய வண்டியில ஹீரோயின் இருக்கத பார்த்தனா உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க டக்குன்னு அவங்களுடைய லொகேஷனை ஆஃப் பண்ணி விட்டுற. இப்ப சன் என்ன பண்றா இப்ப நீ எங்க போறேன்னு கேட்க ஹீரோயின் எனக்கு தெரியல, ஹீரோடைய கண்ணிலே நான் படக்கூடாதுன்னு சொல்ல சன்ன உடனே வந்துட்டு அப்போ உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வரியான்னு கேட்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோயின் எங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேட்க சன் என்ன பண்றா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவனோட பழைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே சன் இங்க யாரையும் இது வரைக்கும் கூட்டிட்டு வந்ததே இல்ல, உங்க அம்மாவை தவிர வேற யாரும் இங்க வந்ததே இல்ல, சோ நீ ரொம்ப சன்னுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு போல இருக்கேன்னு சொல்ல இப்ப சன்னுக்கு வந்துட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வரான். ஹீரோயினுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு சன் என்ன பண்ண ஆன்ட்டி கிட்ட ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்க சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா ஹீரோயினை இங்கே ரெஸ்ட் எடுக்கவும் சொல்றான். நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா பாவம் நம்ம வந்துட்டு இறந்து போயிட்டோம்னா ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவானேன்னு சொல்லி யோசிக்க ஹீரோவும் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் போயிட்டு சாப்பிட போனா நல்லா வந்துட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்ல ஆன்ட்டி வந்துட்டு இன்னைக்கு நான் சமைக்கலாமா சன்னுதாமா சமைச்சான்னு சொல்ல ஹீரோயின் செம்மையா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு கேட்க சன் உடனே வந்துட்டு இந்த டிஷ் வந்துட்டு எனக்கு சமைக்க தெரியும், பிகாஸ் ஏன்னா இது எங்க அம்மா வந்துட்டு எனக்காக சொல்லி கொடுத்ததுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. சாரி உங்க அம்மாவை நான் வந்துட்டு ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல உடனே சன் வந்துட்டு பரவாயில்ல நீ வந்துட்டு சாப்பிடு, இங்கே நீ வந்துட்டு பெட்டரா ஃபீல் பண்ற வரைக்கும் நீ இங்கே இரு, ஏன்னா உன்ன ஹீரோ ஃபாலோ பண்றா இல்லையா, அப்புறம் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஏன்டி வீட்டுக்கு வரல எங்கடி இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோயின் இங்க பார் நான் இப்போதைக்கு சேஃபா இருக்கேன், ஆனா வந்துட்டு இன்னைக்கு நைட் நான் வர மாட்டேன், அதனால வந்துட்டு நீ இதை தவிர்த்து வேற எந்த கொஸ்டினும் கேட்காதுன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு சார் நான் எதுவுமே கேட்கவே இல்லை, ஆனா 1 ஹவருக்கு ஒரு தடவை நீ எனக்கு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிவிடு, நீ நல்லா இருக்கியா இல்லையான்றது நான் தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிவிட அந்த போட்டோவை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு லின்னுக்கும் ஹீரோக்கும் சென்ட் பண்ணி விடுறாங்க. சோ ஆக்சுவலி ஹீரோ தான் ஹெல்ப் கேட்டிருப்பான் ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்த உடனே பேக்ரவுண்ட பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். ஓகே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சன்னுடைய பழைய வீட்டுல தான் இருக்கான், ஆனா எதுக்காக என்கிட்ட இருந்து அவ தப்பிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் சன்னு கிட்ட கேக்குறாங்க என்னதான் ஆச்சு உனக்கும் ஹீரோக்கும் என்னதான் பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லன்னு சொல்ல இப்பதான் நம்ம சன்னே ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய அப்பாவுக்கும் ஹீரோடைய அம்மாவுக்கும் அஃபேர் இருந்தது, அந்த விஷயத்தை தெரிஞ்சுதான் என்னுடைய அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, இந்த விஷயம் ஹீரோக்குமே தெரியும், இந்த விஷயத்த ஹீரோ வந்து என்கிட்ட சொல்லாம ஆனா அவங்க அம்மாவை மட்டும் அவன் ப்ரொடெக்ட் பண்ணா, இதனால தான் எனக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு செம சண்டை, அது மட்டும் இல்லாம நான் ஹீரோவை பழி வாங்கணும் தான் உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறமா தான் எனக்கு உன்னை உண்மையாவே ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ என்னோட லைஃபை விட்டு போகாம இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், சோ இதுக்கப்புறமா வந்துட்டு உன்னை நான் கேர் பண்ணி பாத்துக்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு சன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ சன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பட் ஆனா ஹீரோ ரொம்ப சின்ன வயசுல இங்க வந்ததுனால சரியான அட்ரஸ் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சன்னு காலங்கத்தால வந்து பார்க்க ஹீரோயினை காணும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போட வேண்டிய மாத்திரை கூட போடவே இல்ல. ஆன்ட்டி வராங்க, என்னப்பா இந்த பொண்ணு மாத்திரை போறதுக்காக தண்ணி கேட்டா அதுக்குள்ளே இவ எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்ல சன் உடனே பதட்டமாயி நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காக வெளியே போவ. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோ லவ் பண்ணா இங்க சன்னுடைய வீட்டுக்கே வந்தா ஹீரோக்கு பயந்துகிட்டு இப்ப சன்னும் லவ் பண்றேன்னு சொன்னதுனால ஹீரோயின் இங்க இருந்து நம்ம எங்க போறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வெளியே தெரிஞ்சிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ பாத்துறான். ஹீரோ பார்த்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட எதுக்கான இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்ல, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு இருந்தப்ப நீ எனக்கு கிஸ் பண்ண, நீ என் கூடவே இருக்கிறேன்னு சொன்ன, நீ என்ன தானே லவ் பண்ற, போய் சொல்லாம சொல்லுன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் நான் வந்துட்டு இல்லன்னு போய் சொல்ல ஹீரோயினோட அந்த இயரிங்ஸை காமிச்சு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் கூட இருக்கிறேன்னு சொன்னா நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு வந்துட்டு சொல்றதுக்கு வந்துட்டு கேளு, ஆக்சுவலி இந்த இயரிங் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த இயரிங்கை நான் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஜஸ்ட் கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் நான் உன்னை ஹக் பண்ண, நீ தான் என்ன கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல. ஹீரோயின் கிட்ட இங்க பார் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட வந்துரு, என்னால நீ இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சன் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோடைய நெத்தியில சம்மாடி பட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் சன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் போயிட்டு தடுக்கிறாங்க பாருங்க. ஆனா நம்ம சன் என்ன பண்றாப்ல கோவத்துல ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறான் பாருங்க. ஹீரோயின் கீழே விழுந்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. அவ்வளவுதான் நம்ம சன்னும் ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. 2 பேருமே போயிட்டு ஹீரோயினை தூக்கி எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோயினோட ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு என்ன வியாதி இருக்குன்றத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டா. அங்க இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட இது என்னது, இது ஏதோ வியாதி இருக்கு, வேற ஏதாவது ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களான்னு கேட்க அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல டாக்டரையும்
பாத்துறா நம்ம ஹீரோ. டாக்டரும் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும், ஹீரோயின் இப்படி எல்லாம் நடந்துப்பாங்க இல்லையா. சோ இன்னும் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இன்னும் ஒரு 3-4 வருஷம் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோ கிட்ட டாக்டர் சொல்ல நம்ம ஹீரோ எல்லாத்த பத்தியும் யோசிச்சு பாக்குறான். லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கூட கேட்டுப்பாங்க என்ன மாத்திரம் இருந்துன்னு சொல்லிட்டு, இதனால நம்ம ஹீரோக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம டாக்டர் என்ன சொல்றாரு, இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட்கெல்லாம் ரொம்ப கேரிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கேரிங் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கூட அவங்க சேர்ந்து உயிர் வாழலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோ வந்துட்டு நம்ம கஷ்டத்தை நம்மளோடய போட்டும் ஹீரோயின் கிட்ட இதை வெளியே காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சம கோவத்துல போயிட்டு சன்னு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். உனக்கு இது ஆல்ரெடி தெரியும் இல்லடா, ஏன்டா இதை சொல்லலன்னு சொல்ல சன்னு உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு உன்னை நம்பல, அதுக்காக தான் உன்கிட்ட சொல்ல என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு சம கோவம் வருது. இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் உள்ள அடக்கிட்டு வந்து ஃபீலிங்ஸையும் உள்ள அடக்கிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிட்டு எனக்கு உன்னோட நோயை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நீ நானும் பிரிஞ்சு இருக்க மாட்டோம், தயவு செஞ்சு சொல்றேன் பழசெல்லாம் மறந்துரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஒன்னா இருக்கலாம், பட் ஆனா நான் போனதுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு ஃபியூச்சரே இல்லாம போயிடும், அதனால வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் உங்ககிட்ட இருந்து விலகிறதுக்கு எவ்வளவு திரும்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே தயவு செஞ்சு வந்துட்டு என்ன மன்னிச்சிடு, நான் கூட உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே இல்லை, உன்னை துரத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா, ஆனா இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்னா இருக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை சன்னு வெளியே வந்து பாக்குறப்பல அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பயப்புல செமையா முடங்கி போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். ரூம்குள்ள போயிட்டு அவன் அப்படியே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். ஹீரோ நல்லா கேர் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல நம்ம மேனேஜர் உட்காந்துக்கிட்டு டேய் நான் இங்க ஒருத்த உட்காந்துட்டு இருக்கேன்டா, சிங்கிள் சாபம்லாம் உங்களை சும்மாவே விடாதுடா, ஏன்டா எப்ப பாரு இந்த மாதிரி லவ்விடவியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி ஓகே விடு, அடுத்த கான்செப்ட் என்னன்னு கேட்க மேனேஜர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதுல ஒரு மியூசிக் ஷோல வந்துட்டு நீ பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு அப்படியா சரி பார்க்கலாம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹே அந்த மியூசிக் கான்செப்ட்ல நீயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னுடைய லாஸ்ட் இயர் சாங்கை கூட நான் கேட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே சம்மதிச்சிடறான். உடனே நம்ம மேனேஜர் ஆனா வந்துட்டு அந்த மியூசிக் கான்செப்டோட ஓனர் உன்னை ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியலையேடா, ஏன்னா வந்துட்டு உன்னோட எக்ஸ்லவருடைய சாங்கை தான் அவர் எப்பயுமே வந்துட்டு இது பண்ணுவாரு மோட்டிவேட் பண்ணுவாருன்னு சொல்ல ஹீரோயின் ஆசைப்பட்டா எக்காரணத்துக்கு ஒன்று நான் அந்த மியூசிக் இதுல சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோடைய எக்ஸ்லவர் வரா. ஹீரோடைய எக்ஸ்லவர் வந்து உனக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாமே, உன்னை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை காமிச்சு எனக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப்லாம் ஒன்றும் ஆகல, எங்க 2 பேருக்குள்ள நீ நடுவில் வராம இருந்தா போதும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட ஏன்டி இந்த மாதிரி என்கிட்ட கொள்ளாம போனா உன்னை நினைச்சு நான் எவ்வளவு திரும்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்ல உடனே இப்ப எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய சமையல் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சதே நம்ம ஹீரோ சமைச்சு வச்சிருக்கான். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கூட கேட்கறாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல நம்ம ஹீரோயினை சமாளிப்படுத்துறதுக்கு ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு சமையல் கத்துருப்பா இல்லையா, அதனால அதெல்லாம் செஞ்சு அஸ்திட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவம் நம்ம சிங்கிள் பையன் மேனேஜர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா லின்னு ஒரு பக்கம் அவளோட ஆளை பார்த்துட்டு இருக்கா, ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்க கடுப்பாவ. மறுநாள் காலைல விடியுது, ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வெளியே வந்தா நம்ம ஹீரோ டிவியை பார்த்துட்டு எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி கத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணா உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க, அதனால நான் வந்துட்டு உனக்கு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் இருக்க போறோம், இதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒன்றும் சமைக்க தேவையில்ல, நானா இதுக்கப்புறம் உனக்கு சமைச்சு தருவேன், காலங்காத்தால சூப்லாம் குடி, அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப பிடிச்ச நேச்சுரலான ஃபுட் தான் நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் செம குஷியாயிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் கூட சமைக்க தெரியுமான்னு கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, பட் ஆனா வந்துட்டு பார்த்தனா உனக்கு இதுக்கப்புறமா நான் தான் சமைச்சு கொடுப்பேன், இதுக்கப்புறமா உனக்கு நான் நேச்சுரலான ஃபுட்டே நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் செம குஷி ஆயிட்டாங்க. இப்ப அதெல்லாம் குடிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் கனவுல கூட நினைக்கும் நான் வந்துட்டு நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல ஜியாங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு கனவுல என்ன இப்பதான் நேர்லயே நடந்துச்சுல, இதுக்கப்புறம் நீ நானும் வந்துட்டு ஒரு கப்பிள்ஸ் தான் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த காஃபி எல்லாம் குடிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படி அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அவன் நான் லொகேஷனை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் வந்துட்டு சன்னுடைய பழைய வீட்டுல இருந்ததுன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு விஷயத்த சொல்றான், இல்ல உன்னோட பேக்ரவுண்ட் இதை வச்சுதான் நான் பார்த்தேன், உன்னோட போட்டோவை உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சல, நான் தான் உன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண சொன்னேன், இதுக்கப்புறமா உன்னோட லொகேஷனை தயவு செஞ்சு எதுலையுமே ஆஃப் பண்ணி வச்சிடாத, இதுக்கப்புறம் உன்னோட போனும் என்னோட போனும் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்ணிட்டு லொகேஷனை ஆன் பண்ணி நம்ம ஹீரோ கூட பேர் ஆகிக்கிறாங்க போன்ல கூட. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்டுடியோக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்து எப்படி எல்லாம் சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும், எப்படி எல்லாம் மியூசிக் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பியானோ டீச்சர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்லையா. சோ ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ திடீர்னு ஒரு சாங் பாடிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல வந்து நான் அந்த சாங்லேயே வந்துட்டு ஹீரோ சொல்றான், என்னைக்குமே நான் உன்னை விட மாட்டேன் கைவிட மாட்டேன், எப்பயுமே நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இதுக்கப்புறமா என்னோட சாங்ஸ்ல நீயுமே இருக்கணும், நீ நானும் சேர்ந்து ஒரு சாங் பாடலாம்னு சொல்ல ஹீரோயின் செம்ம நர்வஸா இருக்காங்க. ஆனா
நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் பக்கத்துல வந்து எதுக்கும் நர்வஸ் படாத நான் கூடவே இருக்கேன், ஜாலியா பாட்டு பாடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் கூட சேர்ந்து பாட்டு பாட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினும் சாங்ஸ் எல்லாம் பாட செம்ம அழகா அந்த பாட்டு வந்துட்டு ஹீரோ. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரிலீஸ் பண்றதுக்காக இல்ல, ஹீரோ பர்சனலா வச்சுக்கிறதுக்காக தான் அந்த சாங்கை வந்துட்டு ஹீரோயினை பாட வச்சிருப்பான். இப்ப இந்த கடந்த 2 நாட்களாவே நம்ம சன்னு வீட்டை விட்டு வெளியே போல, அதுவும் இல்லாம ரூமை விட்டு வெளியே வரலன்னு சொல்லிட்டு சன்னுடைய அப்பா என்ன பண்றாரு, வேற ஒரு கீயை போட்டுட்டு சன்னை வந்து திட்டிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறேன், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா மாதிரி செத்துக்கிட்டு தொலைய போற, ஏதாவது டிப்ரெஷனா சொல்லி தொலைன்னு சொல்ல சன்னு உடனே வந்துட்டு எங்க அம்மாவை கொலை பண்ணதே நீ தான், ஏன் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு சன்னு அவங்க அப்பா பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம மேனேஜர் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த மியூசிக் இதுல இருக்கு இல்லையா அந்த ஷோல ஹீரோ வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண விடல, அதனால ஹீரோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், பாவம் அவனை நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்மள வந்துட்டு ஹீரோ சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறான், நம்மளும் அவனை சந்தோஷப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் இருக்கா தெரியுமா, அந்த மியூசிக் கான்சர்ட் நடக்கிறோடைய அந்த ஓனருடைய போன் நம்பரை எப்படியோ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு அவரை போயிட்டு அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் அதை சாயந்தரம் வரைக்கும் கால் கடுக்க அவரோட ஆபீஸ்க்கு வெளியே நின்று ஹீரோடைய சாங்ஸ் எல்லாத்தையுமே அந்த அவர்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் தானமா, எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்துட்டு அவனோட சாங்ஸ் எல்லாம் ஒன்னும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா நம்ம ஹீரோயின் அவரோட கார் கதவு மூட போற லாஸ்ட் மினிட்ல பேப்பரை தூக்கி உள்ள போட்டுட்டு எப்படியாவது அவர் கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா போற போகல அப்படியே காரோடைய ஜன்னல் வழியா அந்த ஹீரோடைய சாங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு போவேன். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிவ் அப் விடுற மாதிரியே இல்ல. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் துரத்தி வந்து நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அவரும் நம்ம ஹீரோயினை எவ்வளோலாம் அவாய்ட் பண்ண பாக்குறாங்க, ஆனா நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணவே முடியல. எல்லா இடத்துக்கும் நம்ம ஹீரோயின் திரியிறாங்க, பின்னாடி சுத்துறாங்க. அதுக்கப்புறமா அவரே டென்ஷனாரு, ஏமா இந்த மாதிரி பண்ணி தொலைற, என் பின்னாடி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுத்திட்டே தெரியாதவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆனா ஒரு கட்டத்துல ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டதை பார்த்து அவருக்கே மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகேமா உள்ள வாமா, என்னமா உன் பிரச்சனை குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் வாங்கி பாக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் பாடினாங்க தெரியுமா, அந்த ஒரு பாட்டை பென்ட்ரைவ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த சாங் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. இந்த சாங்ஸ் மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வந்துட்டு அந்த மியூசிக் கான்சர்ட்ல ஹீரோ சேர்த்துப்பீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல அவரு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேவா குடுமான்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை பாக்குறாரு பாருங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இப்ப ஹீரோ கூப்பிட்டு கான்ட்ராக்டையும் சைன் பண்ணா நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாங்க. எனக்கெல்லாம் தேங்க்ஸ் வேணா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுப்பா, அந்த பொண்ணு தான்ப்பா லோ நாலஞ்சு எப்படியோ வந்துட்டு உனக்கு கான்ட்ராக்டா எனக்கு போட வச்சா, ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ வேற கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட நீ சாங் ரெக்கார்ட் பண்ற, ஆனா அந்த பொண்ணை ஏன்பா நீ காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல இந்த மீடியா லைஃப்ல இருந்து ஹீரோ என்ன நான் வந்துட்டு வெளியே வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி ஹீரோ என்ன டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுது, அதனால அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த டைரக்டர் கிட்ட சொல்ல, டைரக்டரும் சார் பரவாயில்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. இந்த மாதிரி கான்செப்ட்காக வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணது ஹீரோயினால தானே. இப்ப இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட சைன் பண்ண விஷயம் ஹீரோடைய எக்ஸ் லவருக்கும் நம்ம சன்னுக்கும் தெரிய வந்து ஹீரோடைய எக்ஸ் லவர் ஹீரோ வளரக்கூடாதுன்னு நினைச்சு எப்படியாவது வந்துட்டு ஹீரோவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவ சன்னு கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணணும், ஆனா ஹீரோக்கு இன்ஸ்பிரேஷனே கிடைக்காதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடி பண்ணாமே இருக்கா. மேனேஜர் திட்டுறான், ஏடாடே இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, சீக்கிரமா பாட்டை ரெடி பண்றான்னு சொல்ல ஹீரோ இதே மாதிரி உட்காந்து 1 நாள் 2 நாள் 1 வாரம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு சரியான சாங்ஸே கிடைக்கல. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட ரூம்ல இருந்து ஒரு மியூசிக் சவுண்ட் கேக்குது. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பியானோல இருந்து ஒரு மியூசிக்கை பிளே பண்றாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட டைரியில இருந்து ஒரு பாட்டோடைய சாங் கிடைச்சிருக்கும் தெரியுமா, ஒரு பேப்பர் ஒண்ணு, அது நம்ம ஹீரோது கூட நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது தெரியாது. இப்ப அந்த சாங்கை கேட்டவுடனே நம்ம ஹீரோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு அவருடைய பியானோல அந்த மியூசிக்கை பிளே பண்ண ஹீரோயின் உனக்கு எப்படி இந்த மியூசிக் தெரியும் சொல்ல ஹீரோ உடனே ஆக்சுவலி இது என்னோட மியூசிக் தான், அப்ப இந்த பாட்டு ஃபேமஸ் ஆகாதனால இந்த பாட்டை நான் பாதியிலே விட்டுட்டேன், ஆனா இந்த பாட்டை நீ கண்டினியூ பண்ணி வச்சிருக்க, இப்ப இதுதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், நான் இதோட காப்பிரைட்டை வந்து நீ எனக்கு கொடுப்பியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உன்னதான் நான் இத்தனை வருஷமா மீட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எப்படி ஒரு கோஇன்சிடென்ட் பத்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ண கட்டத்துல இப்ப சன்னுக்கும் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி மியூசிக் கான்டெஸ்ட்ல இது பண்றது தெரிய வருது இல்லையா, அதனால ஒருத்தவங்கள கூப்பிடுறாங்க. இவனை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்ப இவனும் நம்ம சன்னும் கூட்டு சேர்றாங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸ்ன்றவன் யாருன்னா நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் லவர் இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு மேல இந்த எக்ஸ்ன்றவன் ஆசைப்படுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சதுனால இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால இவனுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்கவே இல்லை. அதனால ஹீரோ இப்ப மியூசிக் கான்டெஸ்ட்ல பாடிட்டு இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோக்கு எதிராக ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ஸை
இறக்கி ஹீரோவை எப்படியாவது தோக்கடிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சன்னு கூட இவன் பிளான் பண்ண. சன் என்ன பண்ணா, அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன் எனக்கு நல்லாவே தெரியும், இவனை இறக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சன் என்ன பண்றா, ஒருத்தவனுடைய மியூசிக் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கெரியரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம ஹீரோடைய மியூசிக் கெரியரை கெடுக்கணுன்றதுக்காக கரண்ற ஒருத்தவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே மேனேஜரை பாக்கிறதுக்காக போனா, நம்ம ஹீரோ கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலியா அந்த மேனேஜர்ஸ், ஆக்சுவலி வந்துட்டு இவன் வந்துட்டு நம்ம மேனேஜருக்கும் கீழேயும் வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் தான். அவனுக்கு கல்யாணம் பிள்ளை இருக்கு, அதனால ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவனுடைய வேலையை விட்டுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கான். சோ ஹீரோவும் சந்தோஷப்படுறான், பரவாயில்ல இவனுக்குலாம் கல்யாணம் நடக்குது, நமக்கு எப்ப கல்யாணம் நடக்க போதே தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கா. என்னதான் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டு நம்ம சன்னு தோக்கடிக்கணும்னு நினைச்சாலும், ஆனா அவனுக்குமே லைட்டா கஷ்டமா இருக்கு, ஏன்னா இப்படி குறுக்கு வழியை யூஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் கான்டெஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் வெளியே போயிட்டு வரேன், நீ நர்வஸ் இல்லாம இருன்னு சொல்லிட்டு வெளியே போவேன். அந்த நேரத்துல அங்க பாடகர்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட யாரோ ஒருத்தவும் புதுசா வரப்போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேரை பத்தி சொல்ல, அந்த கரண்ன்ற பேரை பத்தி சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாதிரி யோசனை வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவுடைய அந்த கெரியர் ஸ்பாயில் ஆனிச்சு தெரியுமா, அதாவது ஹீரோடைய பாட்டை இப்ப நிறைய பேர் கேட்க மாட்டேன்றாங்க இல்லையா, அதுக்கு காரணமே அந்த கரண் தான். ஏன்னா கரனை நம்ம ஹீரோ அடிச்சிட்டதுனால ஹீரோவை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ஹீரோவுடைய பாட்டை யாருமே கேட்கல பல இருக்கு. இப்போ அந்த கரண் வந்துட்டு பேக் ஸ்டேஜ் கிட்ட நின்று ஒரு ஆள் கிட்ட நான் இந்த சாங் தான் பாட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சாங்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. அவங்களுக்கு செம்ம டவுட் வருது, இது ஹீரோவுடைய சாங்காச்சு, இவன் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. புதுசா ஒரு கண்டஸ்டன்ட் வந்தா இல்லையா, அவன் வந்துட்டு உன்னுடைய சாங்க பாட போறான், அந்த கரண்ன்றவன், இது எப்படி சாத்தியமாகும், நம்மளுடைய சாங் வந்துட்டு எப்படி மத்தவங்க பாட முடியும்னு சொல்ல ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, அவன் பழைய பகையை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு என்ன பழிவாங்கத்துக்கு வந்திருக்கான் போல இருக்கு, சரி விடு நம்ம புதுசா ஒரு பாட்டை ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த. நம்ம ஹீரோயின் இப்ப இன்னும் கொஞ்சம் டைம் தானே இருக்கும், உன்னால முடியுமான்னு கேட்க ஹீரோவும் வேற வழி இல்லையா, அதனால அவனும் என்ன பண்றான், அலெக்ஸ்க்கு கால் பண்றான். அலெக்ஸ்ன்றவனுடைய கம்பெனி கீழே தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட போய் கெஞ்சினாங்க இல்லையா, அவனோட பேர் தான் அலெக்ஸ். இப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட சொல்ல, அலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ புது சாங் ரெடி பண்ண போறான்னு சொல்ல, இதை வந்துட்டு அந்த கரனும் கேட்கறான். அந்த கரனுக்கா ஐயோ போச்சு, இப்ப ஹீரோடைய பாட்டை பாடி நம்ம வந்துட்டு ஃபேம் ஆயிடல, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளோட காப்பி பண்றான்னு நினைச்சு நம்ம சொல்லிடலான்னு பார்த்தா ஹீரோ இந்த மாதிரி பாட்டை மாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ன்றவனுக்கு கால் பண்ணி ஹீரோவுடைய சாங்கை நான் சுட்டுட்டேன், பட் ஆனா வந்துட்டு இப்ப ஹீரோ வேற சாங்கை ரெடி பண்ண போறானா, அதனால வந்துட்டு ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இதை நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, நீ எதுக்கு ஹீரோடைய பாட்டை நீ எடுத்து வச்சிருக்க, உனக்கு வந்துட்டு ஹீரோடைய பாட்டு எப்படி கிடைச்சது நம்ம ஹீரோயின் கேட்க. ஆனா அந்த கரண்ன்றவன் என்ன பண்ணா, ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. உடனே ஹீரோ எப்படா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல நீ கை வைப்பன்னு சொல்லிட்டு அந்த கரனை அடிக்க ஆரம்பிக்க, அந்த பக்கமா வந்து மீடியாக்காரங்க இதை பாத்துறாங்க. மீடியாக்காரங்களுக்கு போதுமே அவ்வளவுதானே நியூஸ் கிடைச்சிச்சு இல்லையா, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கரண் அடிக்கிறத போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் மீடியாக்காரங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாவே மாத்திட்டாங்க. ஹீரோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் சாப்பாடை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க, ஆனா ஹீரோ பெருசா எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயின் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு பாரு, உன்னை பத்தி எல்லாரும் தப்பா எழுதியிருக்காங்க, உன்னுடைய சாங்க திருடிட்டு இருக்க, அவனை வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லல, ஆனா அவனை நீ அடிச்சுன்னு சொல்லிட்டு உன்னை பத்தி எல்லாரும் தப்பா எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண. ஆனா இப்ப நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மேனேஜர் ஹீரோயின் 3 பேருமே உட்காந்து ஹீரோடைய சாங் அவங்கிட்ட எப்படி போயிருக்கும், நம்ம 4 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாதே அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இப்பதான் புரிய வருது. ஆக்சுவலி அந்த 4வது ஆள் தான் நம்ம ஹீரோடைய அந்த அசிஸ்டன்ட். இப்ப கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போனான் தெரியுமா, ஒருவேளை அவன் தான் கொடுத்துருக்கான் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்க. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அலெக்ஸ், அதாவது ஹீரோடைய ஓனர் இருக்கா இல்லையா, அவரு ஹீரோக்கு கால் பண்ணி நீ ஏன் வந்துட்டு கரண் அடிச்ச பாரு, இப்ப வந்துட்டு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோ உடனே இந்த ஷோக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன வேணா எடுத்துருங்கன்னு சொல்ல. ஆனா வந்துட்டு அலெக்ஸ் போனை கட் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அலெக்ஸ் யோசிச்சு பாக்குறாரு, என்னன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கரணை அடிச்சதுனால ஷோ வந்துட்டு நல்ல பப்ளிசிட்டி ஆயிருக்கு, அதனால ஹீரோவை வந்துட்டு இந்த ஷோல இருந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அலெக்ஸ் முடிவு பண்ண. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே சேர்ந்து அவங்க வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை பாக்கிறதுக்காக போலான்னு சொல்லிட்டு யூஸ் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் 2 பேருமே பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எதுக்கு வந்துட்டு கரணை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சாமே, என்ன விஷயம், அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை இருந்தது சொல்லுன்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா நம்ம சன் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு சாங் வந்துட்டு பெரிய லெவல் ஹிட் ஆயிருக்கும், அதனால மியூசிக் கெரியர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக ஒண்ணு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே போயிருப்பான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஏதோ ஒரு போன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போவேன். அந்த நேரத்துல
நேரத்துல இந்த கரண்ன்றவன் நம்ம சன்னு கிட்ட போயிட்டு ஹீரோ பத்தி இல்லாத பொல்லாதமா பேசியிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் சன்னும் ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம சன்னுக்கு செம்ம கோவம் வந்து என்னோட ஃப்ரெண்டை பத்தி என்கிட்டே நீ தப்பா பேசியடான்னு சொல்லிட்டு செம போதையில இவன் என்ன பண்றான், நம்ம சன் வந்துட்டு ஒரு வந்துட்டு பியர் பாட்டில எடுத்து நம்ம கரனுடைய மண்டையை பொளந்திருப்பான். ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா அது அடிச்சது என்னமோ நம்ம சன்னு தான். ஆனா அவன் வெளியே போய் அதாவது அந்த கரண்ன்றவன் வெளியே போய் நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுட்டான். எதுக்காகனா நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் மேல அந்த கரனுக்கும் ஒரு கண்ணு போல இருக்கு, அதனால ஹீரோவை பழி வாங்கணும்ன்றதுக்காக ஹீரோவை மாட்டி விட்டுட்டான். அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப அடிச்சது சன்னு தானே, சன்னுடைய வந்துட்டு ஒரு பழியை தான் நீ ஏத்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல அன்னைக்கு நான் சன்னை மாட்டி விட்டு இருந்தேன்னா சன்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு சன் மியூசிக் கரியர்ல வந்துட்டு பிடிக்கல, அதனால சன்னை வந்துட்டு அப்பவே அவர் நீக்கி இருப்பாரு, அதனால நான் சன்னுக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் சொல்ல. சோ ஆக்சுவலி என்னன்னா நம்ம சன்னு தான் அடிச்சிருக்கான், ஆனா இப்ப சன்னுடைய பழியை தான் நம்ம ஹீரோ ஏத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் ஹீரோ வந்துட்டு நான் பாட்டு பாடுறது பிடிக்காம தான் என்ன அவன் அடிச்சிட்டான், அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி மீடியால எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோ இதை பாக்குறான், ஆனா பெருசா எடுத்துக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம அலெக்ஸ் இருக்கார் இல்லையா ஹீரோடைய பாஸ், சோ அவர்கிட்ட நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் வர வந்து இந்த மாதிரி வந்துட்டு கரண் வந்துட்டு ஹீரோடைய பாட்டை திருடி இருக்கான், ஹீரோக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக வேணும்னே வம்பிழுத்து இருக்கான், அதனால தான் ஹீரோ அவனை அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்ல, அலெக்ஸ் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம சன்னும் அந்த எக்ஸ் இருக்கார் தெரியுமா அந்த எக்ஸ்ன்ற ஆளு, அவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் கேட்டிருக்கா. அலெக்ஸ் கேக்குறாங்க, ஏமா நீ தான் கேட்டல அப்பவே வந்து சொல்ல வேண்டியதானு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் என்ன சொல்றா, இல்ல ஆக்சுவலி ஹீரோ பெரிய ஆளா ஆயிட்டா என்ன மதிக்க மாட்டான்னு நினைச்சு நானும் அவங்க வந்துட்டு பண்றதை நினைச்சு பரவாயில்ல விட்டுலான்னு நினைச்சேன், ஆனா இப்ப வந்துட்டு ஹீரோ பத்தி மீடியா எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல அலெக்ஸ் கிட்ட அவளும் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரோட்ல யதார்த்தமா அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்காலையும் அவனை பாக்குறான், ஆனா ஹீரோக்கு தெரியும் தன்னுடைய சாங்கை திருடி அந்த கரண் கிட்ட கொடுத்தது இந்த அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு, ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உனக்கு இப்பதான் மேரேஜ் நடந்திருக்கு இந்த கொஞ்சம் காசு தேவைப்படுவலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கிஃப்டா கொடுத்துட்டு போவேன். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது, என்னடா இது இவனோட பாட்டை நம்ம திருடணும் ஆனா இவன் பதிலுக்கு நம்மளுக்கு காசெல்லாம் கூட கிஃப்டா கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும். இப்ப நம்ம சன்னு தானே அந்த கரனை வந்துட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சான், அதனால இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம சன்னு கிட்ட சொல்ல, ஆனா சன்னு ஏத்துக்க மாட்டேன்னா எனக்காக ஏன் ஹீரோ வந்துட்டு பழி வாங்க போறான், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், என்ன வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை நீ தலையிடாத உன் வேலையை மட்டும் பாத்துருப்போன்னு சொல்லிட்டு நம்ம சன்னு வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுறேன். சன்னு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர சன்னுடைய அப்பா கண்டுபிடிச்சிடாரு, நீ தானே ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு மாட்டி விட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்ல, சன்னும் கோவத்துல ஆமா நான் தான் மாட்டி விட்டேன், இப்ப என்னன்றீங்க உங்களுக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோடைய அம்மாவுக்கும் அஃபேர் இருக்கனால நீங்க ஹீரோ பக்கமா சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்ல, சன்னுடைய அப்பாவுக்கு செம கோவம் வந்துட்டு பலார்னு சன்ன அடிச்சு என்கிட்ட அறிவு கட்டவனே, ஆக்சுவலி ஹீரோடைய அம்மாவை எனக்கு தாண்டா பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன எப்பயுமே பிடிக்கவே இல்லை, அவங்க எப்பயுமே என்ன ஒரு ஃப்ரெண்டா தாண்டா பார்த்தாங்கன்னு சொல்ல, ஆனா இந்த விஷயமும் நம்ம சன்னு ஒத்துக்கிறதா இல்ல. சன்னு கேட்கிற அவங்க அப்பா கிட்ட அப்ப எதுக்கு எங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போனாங்க சொல்லுங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி உங்க அம்மாவுக்கு தாண்டா வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருந்தது, அவங்க கூட வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றனால தான் உங்க அம்மா வந்துட்டு அந்த விஷயத்தை தாங்க முடியாம தான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, அவன் ஒரு பெயிண்டரு பாரு இப்போ உங்க அம்மாவுடைய போட்டோ இருக்குல்ல இந்த பெயிண்டிங் கீழே இருக்குது பாரு அந்த ஃபாசில்னு சொல்லிட்டு அவன் தாண்டா உங்க அம்மாவுடைய எக்ஸ் லவர், ஆக்சுவலி எக்ஸ் லவர் இல்ல அஃபேர் இருந்தது, அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போன சோகத்தில் தான் உங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்ல, இதையும் சன்னு வந்துட்டு நம்ப மாட்டேன்டா. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது நம்ம சன்னுக்கு, அதாவது என்னன்னா ஹீரோடைய அம்மாவுக்கும் அதுக்கப்புறமா இவங்களுடைய அதாவது ஹீரோடைய அதாவது நம்ம சன்னுடைய அப்பாவுக்கும் அஃபேர் இருந்ததுனால தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதிரி இவங்க அப்பா சொன்னோடனே அந்த பெயிண்டர் யாருன்றதை அவன் சன்னு வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா கரண் அடிச்சது வந்துட்டு குடிபோதையில நீ தான் ஹீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம சன் என்ன பண்ணா அந்த கரணையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு மிரட்டி எப்படியோ உண்மை கேட்கறான். அவனும் உண்மையை சொல்லிடுறான், ஆமா ஆக்சுவலி அன்னைக்கு குடிபோதையில அடிச்சது நீ தான், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ எல்லாம் கிடையாது, ஆனா வந்துட்டு ஹீரோவை நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், ஏன்னா ஹீரோட எக்ஸ்ல வர எனக்கு பிடிச்சது, அதனால ஹீரோவை பழி வாங்கணும் தான் அவனுடைய கெரியரை நாசம் பண்ணணும்ன்றதுக்காக நான் அவன் அடிச்சான்னு சொல்லிட்டு போய் சொன்னேன்னு சொல்ல சன்னுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடு. அதுக்கப்புறமா நம்ம சன்னுக்கு இருக்க இன்னொரு ஒரு கேள்வி, தன்னுடைய அப்பா எதுக்கு ஹீரோக்கு காசு கொடுத்தாரு அப்படின்றதுன, அதனால அவரோட அப்பா கிட்டே போயிட்டு ஹீரோக்கு நீங்க காசு கொடுத்தீங்களா அது எதுக்கு சொல்லுங்க, எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நீங்க கொடுத்தீங்களா எதுக்குன்னு சொல்றப்ப ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோடைய கெரியர் வந்துட்டு சன்னால வேஸ்ட் ஆனிச்சு இல்லையா, ஆக்சுவலி வந்துட்டு சன்னுடைய வந்துட்டு தப்ப ஹீரோ அவனுக்கு அவனே ஏத்துக்கிட்டதுனால அதனால வந்துட்டு மியூசிக் கம்பெனில காரங்களா நஷ்டஈடு கேட்டிருப்பாங்க, அதனால ஹீரோ அவனுடைய வீடை விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும், அந்த வீடை விற்க கூடாதுன்றதுக்காக தான், ஏன்னா ஹீரோக்கு இருந்ததே அப்போ ஒரே ஒரு வீடு தான், அதை விற்க கூடாதுன்றதுக்காக தான் சன்னுடைய அப்பா ஹீரோக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இது இப்ப சொல்ல இப்ப சன்னுக்கு
இன்னும் ஒரு மாதிரி எழுதி என்னடா இது நம்ம நினைச்சதெல்லாம் தப்பா போதேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் டைரக்டா போயிட்டு எங்க அம்மா சூசைட் பண்றதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்தாங்கல்ல, எதுக்கு வந்து பார்த்தாங்க சொல்லுன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே இதுதான் உண்மையான நேரம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன பண்ணா, ஆக்சுவலி உங்க அம்மா வந்துட்டு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி வந்தாங்க, ஆனா எனக்கு அப்ப வரைக்குமே அதாவது உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்துட்டு அஃபேர்ல இந்த விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. அவங்க என்னன்னா வந்து என்ன பார்த்தாங்க, இந்த மாதிரி குரூப் எதுக்குப்பா நீ டிஸ்பேண்ட் பண்ண, இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பேண்ட் பண்ணாதப்பா, நீ குரூப்ல வந்துட்டு என் பையன் கூட ஜாலியா இருப்பா, என் பையன் வந்துட்டு ஒரு நல்ல பையன்பா, என் பையன் கூட நீ கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்காக தான் வந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கே வந்துட்டு உங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அஃபேர் இருந்தது தெரிய வந்தது. ஆனா உண்மையாவே எங்க அம்மா வந்துட்டு உங்க அப்பா மேல ஆசைப்படல, உங்க அப்பா தான் எங்க அம்மா மேல ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் எங்க அம்மா வந்துட்டு மென்டலி அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க அப்பாவை நான் எங்க அம்மாவும் மீட் பண்ண வைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த விஷயத்த சொல்ல அவ்வளவுதான் சன்னுக்கு இன்னும் செம்ம கஷ்டமாயிருது. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை பழி வாங்கணும் துடிச்சிட்டு நம்ம சன்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. கண் கலங்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்பிட. நெக்ஸ்ட் நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, ஹீரோவுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல இப்ப பழி இல்ல இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த கரண் ஒருத்தவன்ட்டு போன்ல பேசிட்டு இருந்தாலே அந்த எக்ஸ்ன்றவன்ட்ட அதை நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டரை மீடியாக்காரங்க முன்னாடி எல்லாத்தையுமே காமிச்சு கரண் தான் வேணும்னு ஹீரோவுடைய பாட்டை திருடி இருக்கான், அதனால தான் ஹீரோ போயிட்டு அடிக்கிறதுக்காக போனா. நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய உழைப்பு வந்துட்டு மத்தவங்க திருடினா உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹீரோ அடிச்சிருக்கான். ஆனா வந்துட்டு அவன் அப்படியே போய் வந்துட்டு மாத்தி சொல்லிட்டான்னு சொல்ல இப்ப மீடியாக்காரங்களா நம்ப மாட்டேன்றாங்க. வாய்ஸ் மிமிக்ரி வச்சு கூட தான் வந்துட்டு இதை சொல்லலாம், நாங்களா இது நம்ப மாட்டேன்னு சொல்ல அந்த நேரத்துல நம்ம ஹீரோடைய அந்த செக்ரட்டரி இருக்கான் தெரியுமா, அவனுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆனிச்சு இல்லையா, ஹீரோ காசு கொடுத்துட்டு போனானே, அவன் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணா ஆக்சுவலி அந்த பாட்டை திருடி கரண் கிட்ட கொடுத்ததே நான் தான் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண. அவ்வளவுதான் இப்ப மீடியாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு நம்ம ஹீரோ மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தானே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாங்க. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல இப்ப வெளியே நம்ம சன்னை காமிக்கிறாங்க. சன்னு செம்ம டென்ஷன்ல இருக்கான், ஏன்னா அவன் இத்தனை நாள் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு இருந்தாலியா, இப்ப ஹீரோ மேல தப்பே இல்லைன்னு அவனும் மீடியாக்காரங்க முன்னாடி போயிட்டு ஹீரோ வந்துட்டு சாரி கேட்கறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் நம்ம சன்னும் லாஸ்டா எப்படியோ வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா ஜாயின் ஆயிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப எல்லா பிரச்சனையும் முடிச்சதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் மேனேஜர் எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையுமே கூப்பிடலாம்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் யாரை இன்வைட் பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோடைய அந்த பாஸ் பொண்ணை தான் இன்வைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்னு அந்த பெயிண்டரை போய் பாக்குறாங்க. பெயிண்டர் கிட்ட அவங்க அம்மாவுடைய போட்டோ காமிச்சு எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் அஃபேர் இருந்துச்சு இல்லையா, எங்க அம்மா வந்துட்டு உங்களாலதான் இறந்து போனாங்கன்னு சொல்ல, ஆனா அந்த பெயிண்டர் கண்டிப்பா இல்லவே இல்லப்பா, எனக்கும் உங்களுக்கும் அஃபேர்லாம் கிடையாது, உங்க அம்மா ஜஸ்ட் என்கிட்ட பெயிண்டிங் கத்துக்க மட்டும் தான்ப்பா வந்தாங்க, உங்க அம்மா எதுக்கு இறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, என்னன்னா உங்க அப்பாவுக்கும் அதுக்கப்புறமா ஹீரோவுடைய அம்மாவுக்கும் வந்துட்டு அஃபேர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நானும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், ஹீரோவுடைய அம்மாவுக்கும் உங்க அப்பா மேல ஆசை கிடையாது, உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் வந்துட்டு உங்க அம்மா மேல ஆசை. இந்த விஷயத்த உங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு வந்துட்டு மெசேஜும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். உங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இறந்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல சன்னுக்கு செம்ம கடுப்பாவது. என்னடா இது சுத்தி வந்துட்டு எப்ப பாரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மாறுதலாவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சன்னு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஹீரோடைய அம்மாவுக்கு வந்துட்டு ஹீரோடைய அம்மா கூட அஃபேர்ல இருந்தது ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிக்கல, பட் என்னதான் இருந்தாலும் நீங்க ஹீரோடைய அம்மா மேல வந்துட்டு லவ் வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த விஷயத்த ஏன் எங்க அம்மா கிட்ட சொல்லாதனாலதான் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு யார் மேலேயும் அஃபேர் கிடையாது, ஜஸ்ட் பெயிண்டிங் கத்துக்க மட்டும் தான் அந்த பெயிண்டர் கிட்ட எங்க அம்மா பேசினாங்கன்னு சொல்லிட்டு சன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல சன்னுடைய அப்பாவுக்கு இப்பதான் விஷயமே புரிய வருது. ஐயோ நானும் தப்பு பண்ணிட்டேன்பா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுப்பா, உங்க அம்மா கிட்ட என்னதான் இருந்தாலும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா அவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்பெல்லாம் யாரும் சரியா வரதில்ல போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அதை ஹெல்ப் கேட்கறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஆள் இல்லையா, செலிபிரிட்டி இல்லையா, இப்போ ஸோ ஹீரோடைய சாங்ஸ் இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி தாப்பான்னு சொல்ல ஹீரோவும் உங்களுக்கு இல்லாமையா கண்டிப்பா அங்கிள்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே சொல்லிட. அதுக்கப்புறமா டின்னர் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த லேடி பொண்ணு பாஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோடைய வந்து இவங்க அதாவது நம்ம லின்னோடைய அக்கா, ஷார்ட்டா சொல்ல போனா லின்னோடைய அக்கா, அவங்களும் அதுக்கப்புறம் நம்ம மேனேஜரும் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்காக வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவால இப்ப ஸ்கேண்டல்ஸ் நிறைய வந்தது இல்லையா, அதுல மீடியா மூலமா நம்ம லின்னோடைய அக்கா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஹீரோவுக்கு. ஏன்னா ஹீரோடைய பார்ட்னா இவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை துரத்தி ஹீரோ போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துருவா, அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துருவான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம மேனேஜருக்கு தெரிய வந்து நீ என்னுடைய அந்த ஹீரோ மேல வந்துட்டு இவ்வளோ நீ கிரேசியான ஃபேனா அப்படின்னு சொல்லல இவங்களையும் இன்வைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கா நம்ம லின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு மேனேஜருடைய கை கட்டானோடனே உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, ஐயோ உன் கை கட்டாயிச்சாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு பதற இவங்க எல்லாருமே பார்த்துட்டு
பாத்துட்டு இருக்காங்க இத சைடுல உட்காந்துக்கிட்டு. லின்னு ஐயோ எங்க அக்காவா சிரிக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என் பாசா இப்படி ரொம்ப ரூடா பேசுற பொண்ணா இது இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே நம்ம லின்னு ஓடி வந்து மேனேஜர் கிட்ட டே மாப்ள அதுக்கப்புறம் என்ன என் ஃப்ரெண்டா இருந்து எங்க அக்காவை கரெக்ட் பண்றப்பல இருக்கு சரி ஓகே எனக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுறான்னு சொல்ல மேனேஜர் அதான் சொன்னலடா நீ ஹீரோயினோட ஃப்ரெண்டை இக்னோர் பண்ணு அதுக்கப்புறம் உனக்கு செட் ஆயிடுவான்னு சொல்ல நீ இக்னோர் பண்ணுன்னு சொல்ற இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தா அவ கண்டிப்பா எனக்கு செட் ஆக மாட்டா பிரேக்கப் தான்டா ஆகும் வேற ஏதாவது ஐடியா சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மேனேஜர் என்ன சொல்றாரு சரி ஓகே இது செட் ஆகலனா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணி சோ புதுசா வந்துட்டு நீ அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசுற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட முகத்தையே காமிக்காம பேசிப்பாரு நிறைய பேர் லவ் எல்லாம் இப்படி தாண்டா டெவலப் ஆகுது இந்த ஐடியா வேணா செட் பண்ணி பாரு கண்டிப்பா உனக்கு செட் ஆகும்னு சொல்ல உடனே நம்ம லின் என்ன பண்றா புதுசா ஒரு சோஷியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹாய்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து ஹீரோயினை கவனிச்சுக்கிறோம் இதுல நியூட்ரிஷன் இருக்கு இதுல புரோட்டீன்ஸ் இருக்கு சாப்பிடுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் வந்துட்டு லின்னுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜருடைய கைக்கு வந்துட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. லின்னு பாவமா பாக்குறான் ஐயோ நமக்கு பாரு என்ன சோதனை இவ வேற கரெக்டாக மாட்டேன்றாலேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அந்த ஹாய்க்கு ரிப்ளை வந்து ஹாயின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே லின்னுக்கு செம குஷி ஆயிடுது. உடனே வந்துட்டு நம்ம மேனேஜருக்கு கண்ணை காமிக்கிறா டேய் சோஷியல் அக்கௌண்ட்ல ரிப்ளை வந்துருச்சுடா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்அப்காக போறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட கை இந்த தடவை ஏதோ ரொம்ப வலிக்குது போல இருக்கு அதனால டாக்டர் கிட்ட கேட்க டாக்டர் வந்துட்டு மசாஜ் எல்லாம் பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் மனசு தேத்திட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கூட உட்காந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவங்களோட யூடியூப் சேனல்ல முகத்தை காமிக்காம தான் இது வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க நம்ம சன்னு உட்காந்து பாக்குறாப்ல சன்னுக்கா செம குஷி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா இவ திருந்தினாலா இல்லையான்னு இன்னும் தெரியல இவளும் உட்காந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதுனால ஹீரோயினோட அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா வந்து ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு பீனட் எனக்கு ஒத்துக்காது சோ ஃபுட்ல பீனட் போடாதீங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அதை நல்லபடியா நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க செஃப் கிட்ட அதாவது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பீனட் போடாம செய்யுங்கப்பான்னு சொல்ல அந்த டிஷ்ஷை அவரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷை எடுத்துட்டு போகல ஒரு பொண்ணு வந்துட்டு இடிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு நான் அந்த ஹீரோட எக்ஸ் லவருக்கு சர்வ் பண்ணேன். ஆனா அவ சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவளுக்கு அலர்ஜி ஆயிடுது ஏன்னா பீனட்னா அவளுக்கு ஒத்துக்காது போல இருக்கு. இப்போ உடனே அந்த ஃபுட்டை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க அந்த ஃபுட்ல பீனட் இருக்கு ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா பீனட் இல்லாம தான் செஞ்சாரு எப்படி அந்த பீனட் வந்துச்சுன்னே தெரியல. சன்னுக்கு ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல நடந்த பிரச்சனையை பத்தி போன் வருது. சன்னு உடனே ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன். ஹீரோயினோட அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய எக்ஸ் லவர் இங்க வந்தாப்பா அவ ஏதோ சாப்பிட்டா ஆனா சாப்பிட்ட வந்துட்டு இதுல வந்துட்டு ஏதோ அலர்ஜி ஆகி அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மக்கள் எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க எங்க ஃபுட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஹோட்டல்ல மூட சொல்லி எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்ல சன்னு உடனே இந்த விஷயத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் சொல்லல ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லையா இதுல இன்வால்வ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேமிலி யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அலர்ஜியான வந்துட்டு நம்ம ஹீரோட எக்ஸ் லவர் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவ வேணும் தான் இவளோட செக்ரட்டரிய வச்சு ஹீரோயினோட சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரப்ப பீனட்டை கலந்துருக்கா போல இருக்கு. இங்க வெளியே நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் அங்க வெளியே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நர்ஸ் வந்து உள்ள பேஷண்ட்டை பார்க்க போலான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினும் உள்ள போவேன். ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு இங்க பாருமா எங்க ரெஸ்டாரண்டோட ஃபுட் சாப்பிட்டு உனக்கு ஏதாவது அலர்ஜி வந்துருச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எடுக்கிறோம்னு சொல்ல இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதாவது அவளுடைய அந்த ஹீரோடைய எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா அவளுடைய அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறா. என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எடுக்க போறீங்க இன்னைக்கு அவளுக்கு ஷூட் தெரியுமா இன்னைக்கு ஒரு நாளுக்கு அவ 50,000 ரூபாய் வாங்குவா அதுக்கெல்லாம் நீங்க காசு தருவீங்களான்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தா. உடனே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அதான் அந்த அசிஸ்டன்ட் பண்ணி ஹீரோயினை திட்டுறதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தனா அவளுக்கு எவ்வளவு ஷூட்டுக்கான செலவோ அது மட்டும் இல்லாம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நான் அவளை வந்துட்டு எடுத்துறேன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கடுப்பாவுறாங்க. இன்னும் எங்க மேலதான் தப்புன்னு வந்துட்டு ப்ரூஃபே ஆகல அதுக்குள்ளே நீ என் பொண்ணை பிடிச்சி இப்படி திட்டுறியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கடுப்பாவ. உடனே ஹீரோ வந்தோடனே ஹீரோட எக்ஸ் லவர் நடிக்க ஆரம்பிக்கிறா ஹீரோ முன்னாடி பரவாயில்ல இருக்கட்டும் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அலர்ஜி தான் ஆயிடுச்சு ஆனா அது ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல இப்ப ஹீரோயினா வந்துட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டை மூட சொல்லி இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண. ஆனா நம்ம ஹீரோக்கும் சன்னுக்கும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா நான் வந்துட்டு ஹீரோட எக்ஸ் லவர் தான் ஏதோ ஒன்னத்தை பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அதனால ஹோட்டல்ல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா சன்னும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்றப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணு தெரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வரக்குள்ள ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை இடிச்சிருப்பா இல்லையா அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல நம்ம ஹீரோயின் கிட்ட நின்னு பேசிட்டு இருந்திருப்பா. இதை நம்ம ஹீரோ கவனிச்சு இந்த பொண்ணு யாரா இருக்கும் கேப் எல்லாம் போட்டிருக்காளே ஒருவேளை வந்துட்டு உன்னோட
என்னோட எக்ஸ் லவருடைய அசிஸ்டண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க இப்ப மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோடைய எக்ஸ் லவர் என்ன பண்றா, ஹீரோயினுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஃபுட்டு சாப்பிட்டதுனால தான் எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அவ்வளவுதான், பட் ஆனா வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டை அவ குத்தம் சொல்ல ஹீரோ இதை பாக்குறான். உடனே அவனோட எக்ஸ் லவருக்கு கால் பண்ணி, நீ என்ன இன்டைரக்டா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பத்தி வந்துட்டு சொல்லி வச்சிருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது, ஆனா நீ தான் தப்பு பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு சிசிடிவி கேமரால எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, இது மட்டும் ப்ரூஃப் ஆகட்டும், அதுக்கப்புறமா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட எக்ஸ் லவரை திட்ட அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி சமாதானம் எடுத்துறான். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்னும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அவனுக்கு தெரிஞ்ச மீடியாக்காரங்களா இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது லின்னோடைய அக்கா, சோ அவங்கள எல்லாத்தையுமே வச்சு சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சன்னும் என்ன பண்ணா, அவனுடைய ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி சோ சாப்பிட வச்சு அவங்க மூலமா நல்ல நல்ல ரிவ்யூ எல்லாம் எழுத வைக்க இப்ப சன்னு வந்து பாத்தீங்கன்னா மீடியால, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சோ இந்த மாதிரி ஹீரோயினுடைய அந்த ரெஸ்டாரண்ட்ல அன்னைக்கு யாராவது லைவ் ஸ்ட்ரீமிங் இல்ல ஏதாவது வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல ஒருத்தவங்க மட்டும் ஷேர் பண்றான். இதை பார்த்த உடனே சன்னு செம்ம ஷாக்கிங் ஆகிறான். என்னன்னா அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு இடிச்ச பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம அதாவது அந்த ஹீரோடைய எக்ஸ் லவருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு தான். இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு பயப்படுறாங்க. போச்சு மீடியாக்காரங்களா நம்மள வச்சு கிளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய எக்ஸ் லவர் அங்க ஃபீல் பண்ண இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, ஆமா இந்த மாதிரி சன்னுக்கு யாரோ மெசேஜ் பண்ணாங்களாமே, அவங்க ஏதோ வீடியோ எடுத்துறோம்னு சொன்னாங்களாமே, எடுத்துட்டு வந்துட்டாங்களான்னு கேட்க ஹீரோ இங்க பாரு எடுத்துட்டு வந்தாச்சு, அதுக்கான ப்ரூஃபும் கிடைச்சாச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆக்சுவலி அவர் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆளு, அவர் யதார்த்தமா வீடியோ எடுக்க அந்த வீடியோல வந்துட்டு அதாவது என்னோட எக்ஸ் லவருடைய அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போயிட்டு நாளைக்கு என்னோட எக்ஸ் லவர் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அவனோட எக்ஸ் லவர் கிட்ட காமிச்சு, இதுக்கப்புறமும் உன்னுடைய ஆட்டம் செல்லுபடி ஆகாது, நீ வேணும் தான் இதெல்லாம் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும், நீ ஹீரோயினும் நீ பிரிக்க நினைக்கிற அவ்வளவுதானே, இங்க பாரு எக்காரணத்து கொண்டும் நானும் ஹீரோயினும் பிரியவே மாட்டோம், அது மட்டும் இல்லாம காசுக்காக என்ன நீ விட்டுட்டு போயிருக்க ஞாபகம் இருக்கா, நீ நானும் எதுக்காக பிரிஞ்சேன்னு, இதுக்கப்புறமா என் மூஞ்சிலே நீ முழிக்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட எக்ஸ் லவர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆறுதல் படுத்த நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சமாதானம் ஆகுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு பினான்சியல் செட்ல இருக்கணும்னா ரெஸ்டாரண்ட் நல்லபடியா ஆகணும் இல்லையா, அதனால லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டுறா, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட அலர்ஜிக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுறேன், அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட் மறுபடியும் பப்ளிசிட்டி ஆயிடுது. இதுக்காக ஒரு தேங்க்ஸ் பார்ட்டிக்காக நம்ம ஹீரோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ரெடி பண்ண எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் எந்திரிச்சு ஹீரோயினை வந்துட்டு மேரேஜ்க்காக வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட கேட்க அவங்களும் என்ன பண்றாங்க, என்னப்பா இது ரொம்ப அவசரமா தெரியலன்னு சொல்லி கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தானே தெரியும் ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நாள் சாக போறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியோ அவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி எப்படியும் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கவும் வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, ஆக்சுவலி எனக்கு இருக்கிறதே கொஞ்ச காலம் தான், அந்த கொஞ்ச காலத்துல இன்னும் வந்துட்டு என்னோட கை வந்துட்டு செயலிழந்து போயிடும், என்னோட கால் செயலிழந்து போயிடும், அதுக்கப்புறமா நான் சேர்ல ஊனமுற்ற சேர்ல இருப்பேன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தனா நான் இறந்து கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீ வந்துட்டு எதுக்கு உன்னோட லைஃபை நீ வேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினோட அந்த இயரிங் இருக்கு தெரியுமா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த இயரிங்கை காமிச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயின் நான் தான் இதை தூக்கி போட்டலன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ 1000 தடவை தூக்கி போட்டாலும் நான் அந்த 1000 தடவையும் தேடி கண்டுபிடிப்பேன், ஏன்னா என்னோட காதல் அந்த அளவுக்கு வந்துட்டு புனிதமானது, ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் பார்த்துப்பேன், நீ வந்துட்டு இதுக்கு ஓகே சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க மேரேஜ்க்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவளுக்கு வந்துட்டு நம்ம லின்னு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தவங்க மாதிரி மெசேஜ் பண்றாங்க இல்லையா, லாஸ்டா இவளும் கண்டுபிடிச்சிடா அது லின்னு தான் சொல்லிட்டு, ஏன்னா லின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போட்டோகிராஃப் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிருப்பான் அவனோட ஃபேஸ்புக் பேஜ்ல, இந்த வந்துட்டு போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே லின்னுடைய ஆஃபீஸ் சுத்தி இருக்கிற அந்த போட்டோஸ் தான், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே மேரேஜ்க்காக ரிங் வாங்கறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினா செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க, நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, லின்னி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு சோஷியல் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி ஒருத்தவன் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை வந்துட்டு ரொம்ப லைக் பண்றேன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா லின்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது லின்னு தான், பட் இருந்தாலும் லின்னுக்கு ஜெலஸ் ஆகுது, என்னது இது நம்மளை பத்தி நம்ம கிட்ட இவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கா, நம்மள இப்ப இவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக போறான். சோ எப்பயும் போல ஹீரோ சியூன்னு கூப்பிட, ஆனா நம்ம ஹீரோடைய ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோ உடனே அம்மா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க ஹீரோடைய அம்மாவும் ஆமாப்பா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல ஹீரோயினையும் பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினால தான் லைட்டா வந்துட்டு அவங்களுக்கு ஹீரோயினுடைய அம்மாவுக்கு சரியா இருந்திருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் டெய்லியும் போயிட்டு பியானோல வாசிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷனும் கொஞ்சம் மாறினதுனால ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சரியா இருந்திருக்கும். சோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணா இந்த நேரத்துல டிவில ஒரு நியூஸ் போகுது. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மியூசிக் கான்செப்ட்ல இது பண்றா இல்லையா, பிளே பண்றா இல்லையா, அந்த இதுல நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோய் இருக்கு, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு போட இதை வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலியும் பாத்துறாங்க, ஹீரோடைய அம்மாவும் பாத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்க்கு இந்த மாதிரி நோய் இருக்கான்னு கேட்க ஹீரோவும் வந்துட்டு ஆமாமா இந்த மாதிரி நோய் இருக்குமா, நீங்க வந்துட்டு ஏத்துக்க மாட்டீங்களா, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்கமான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க, இல்லப்பா நான் கண்டிப்பா வந்துட்டு சொல்றேன், உங்க 2 பேருக்குமே என்னோட சப்போர்ட் இருக்கும். ஏன்னா உங்க அப்பா வந்துட்டு கேன்சர் நோயால தான் இறந்து போனாரு. ஆனா அவர் லாஸ்ட் கட்டத்தில் தான் என்கிட்ட அவருக்கு அந்த நோய் இருக்குன்னே சொன்னாரு. அவர் மட்டும் முன்னதே சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா அவருடைய லைஃப்ல இன்னும் கொஞ்சம் நான் பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்திருப்பேன். அதனால வந்துட்டு காதலர்கள் ரொம்ப நாள் வாழணும்லாம் அவசியம் இல்ல, ஆனா அந்த வாழ்ற கொஞ்ச நாள்லயே ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்களா, அந்த மெமரிஸை கலெக்ட் பண்றாங்களா, அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல யார் எதிர்த்தாலும் அம்மா உன்னுடைய கல்யாணத்தை நான் எதிர்க்க மாட்டேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ செம்ம குஷியாவ. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இந்த நோய் இருக்குன்றது அலெக்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி அலெக்ஸ் யாருன்னு தெரியுமா, நம்ம ஹீரோடைய அந்த கம்பெனி ஓனர் தான் அந்த அலெக்ஸா, அதான் அந்த ஷோவுடைய டைரக்டர். அவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஆர்பிக்காக நம்ம ஹீரோவுடைய அதாவது ஹீரோவுடைய லவரான நம்ம ஹீரோயினுடைய அந்த நோய் இருக்கிறத பத்தி சொல்லிட ஷோவும் செம பிரபலம் ஆயிடுது. இப்ப அந்த ஷோவை பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃபேமிலி அவங்க என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு அது பொய்யான நியூஸ் தானமான்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப லாஸ்ட் டைம்ல உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல ஆறாங்க. ஆனா ஹீரோயினோடப்பா இல்லம்மா நீ வாமா நம்ம செக்அப் பண்றதுக்காக மறுபடியும் போலாம், ஏன்னா இப்ப மறுபடியும் வந்துட்டு எவ்வளவு மெடிக்கல் இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ வாமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஏதாவது மாத்தி கூட கொடுத்துருந்துருக்கலாம் உன்னுடைய ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. ஆனா வந்துட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இல்லப்பா நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போறேன், தயவு செஞ்சு வந்துட்டு இதை ஏத்துக்கோங்கப்பா, நான் உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம் தான்ப்பா சொல்லலன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே செம்மையா அழுகுறாங்க. இந்த சீன் செம்ம எமோஷனலா இருக்கும். ஹீரோயின் அழுதுகிட்டே நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா உங்ககிட்ட இதுல இருந்து மறைச்சு நானு என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினை ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வீட்டுக்கே மறுபடியும் வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நியூஸை பார்த்துட்டு அங்க வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு நம்ம ஹீரோயினை செம்மையா திட்டுறா, ஏண்டி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே இல்ல நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன சுத்தி இருக்கவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல, அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா, ஏண்டி ஃப்ரெண்டுனா என்னடி நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஏதாவது ஒன்னா நீ பாத்துக்க மாட்டியா, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்க மாட்டேன்னா என்ன, உன்னோட கை போனாலும் சரி கால் போனாலும் சரி உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன், உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நான் உன்னை பார்த்து பண்ணி உன்னை நான் கூட்டு போவேண்டின்னு சொல்லிட்டு அவளும் எமோஷனல் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அழுவேன். இன்னொரு பக்கம் நம்ம சன்னும் ஹீரோ கிட்ட வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கான் ஹீரோயினை பத்தி. சன்னு டைரக்டா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறான், இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சன்னுமே அமைதியா வந்து பாத்தீங்கன்னா இருந்துறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் அழல, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயினை வந்துட்டு பக்கத்துலயே இருந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அழுவுறது தெரியுது, பட் ஆனா அவங்களும் வந்துட்டு முகத்தை காமிச்சிக்க மாட்டேன்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கிற விஷயம் ஹீரோடைய எக்ஸ் லவருக்கும் தெரிய வருது. அந்த பொண்ணு செமையா சந்தோஷமாவரா, எப்படியோ நம்ம ஹீரோடைய லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு சான்ஸ் நமக்கும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்பட. இப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மீடியாக்காரங்களா ஓடி வந்துடுறாங்க. இதெல்லாம் யாரு பண்ண வேலைன்னா ஹீரோடைய எக்ஸ் லவர் தான். இவன் என்ன பண்ற, மீடியாக்காரங்க கிட்ட நல்லா ஏத்தி விட்டு கூட்டிட்டு வர மீடியாக்காரங்களா ஹீரோயினை பார்த்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க சாக போறீங்க, என்ன விஷயம் நடக்க போகுது, உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோ திட்டுறான், ஒரு பேஷண்ட் கிட்ட இப்படியா முதல்ல பேசுவாங்க, அறிவு இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் இதை முதல்ல உங்ககிட்ட ஒன்னு கிளியர் பண்றேன். ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய லைஃப்ல எப்படி நம்ம ஹீரோயின் இருந்தாலும் சரி, அவளுக்கு கை பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி, கண்டிப்பா அவளுடைய லைஃப்ல நான் வந்துட்டு இருப்பேன், அவளுடைய ஒட்டுமொத்த லைஃப்லயும் நான் இருப்பேன். அதுக்கப்புறமா அவ இறந்ததுக்கு அப்புறமா அவளுடைய மெமரிஸை வச்சே நான் வாழ்ந்துருவேன், ஆனா என்னோட லைஃப்ல மத்தவங்க யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய எக்ஸ் லவர் பார்த்து சொல்ல ஹீரோயின் நீங்க சந்தோஷப்படுறாங்க. ஹீரோடைய எக்ஸ் லவர் அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறா. ஆக்சுவலி அவ கோவத்துல கிளம்பல, அவ லாஸ்டா வந்துட்டு கொக்கி போடலாம் நினைச்சா, ஆனா ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவருக்கு அல்லி அதாவது ஹீரோடைய பாஸ், அந்த கம்பெனியோட பாஸ், அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க கிட்ட மேனேஜர் கிட்ட சமாதானப்படுத்துறான். இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், டிஆர்பிக்காக ஹீரோயினை பத்தி நான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஹீரோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மியூசிக் கான்செர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க, ஷோ பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல. ஆனா நம்ம மேனேஜர் இல்லவே இல்ல, கண்டிப்பா பண்ண மாட்டான், நீங்க ஹீரோடைய வந்துட்டு லவ் பத்தி டச் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. இவனையும் இவனுடைய மேலதிகாரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஆர்பிக்காக ஒருத்தவனுடைய லவரை பத்தி சொல்லி நீ தேவையில்லாம வந்துட்டு அந்த ஷோடைய டிஆர்பியை இறக்கிட்ட, உனக்கு வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனையும் வேலையை விட்டு தூக்கிட. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா, அவனை வந்துட்டு அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை நான் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட விட்டுட்டு போவான். அந்த ப்ரொடியூசர் மேலையும் கீழே நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவரை பார்த்துட்டு ஏதோ தப்பா நடக்க ட்ரை பண்ணாமல இருக்கு. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு வெளியே வந்துட்டு பார்ல இருந்து அந்த எக்ஸ்ன்றவனை கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் தப்பா நடக்கிறான்னு சொல்ல, உடனே இவன் என்ன பண்ணா, ஏன் நடந்துகிட்டா என்ன, நீயும் மீடியால வரக்குள்ள வந்துட்டு நீ ஹீரோ விட்டுட்டு காசுக்காக என் பின்னாடி வந்தவ தானே, அதுக்கப்புறமா ஹீரோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ பின்னாடி நீ போன, ஏன் இப்ப என்ன பிரச்சனை, நான் ஹீரோடைய லைஃபை கெடுத்த மாதிரி உன்னோட லைஃபை நான் கெடுத்துருவேன், அதனால ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்ல இவளுக்கு இப்ப டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தேவைதான், பாவம் நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி எல்லாம் இவ வந்து பாத்தீங்கன்னா வாழ
வாழக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணா, இவளுக்கும் வந்துட்டு ஆண்டவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டான். அதுதான் சொல்லுவாங்க கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே நம்ம கெடுதல் நினைக்க கூடாது. சப்போஸ் அந்த கெடுதல் நினைச்சோம்னா தலையை சுத்தி மறுபடியும் அந்த கெடுதல் நம்ம கிட்டே தான் வந்து செய்யறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர்ஸ் அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு இருக்காங்க இல்லையா, அதான் அந்த லேடி பாஸ், அதான் லின்னோடைய அக்கா, அவங்க கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்றா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டே ஆஃபீஸ்டா என்ன விடுறான்னு சொல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா டேட்டிங்காக கிளம்பிட. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்காவே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாக்காரங்க அப்பயே விட மாட்டேன்றாங்க. சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு போட்டோ எடுத்து டிஸ்டர்ப் தான் பண்ண ஆரம்பிக்கா. ஆனா இது நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லின்னு பையன் அவன் தான் பேசுறான்றது சொல்லவே இல்லை. இதனால அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. என்னடா இவன் எப்பதாண்டா நம்ம கிட்ட அவன் தான்றது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன்லயே கேட்க லின்னுமே என்ன பண்றா, மூஞ்சில மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு வர. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு லின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு மேல லவ் கிடையாது. ஆனா இப்ப வந்துட்டு பார்த்தனா எனக்கு மேல லவ் வந்துருச்சு. இஷ்டம்னா உன்னோட மாஸ்க கட்டிட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணடா வெண்ண அப்படின்னு சொல்ல இவனுமே அழுதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்க. ஏன்டா அழுவுற, தயவு செஞ்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்றான்னு சொல்லிட்டு அவ வந்து பாத்தீங்கன்னா லின்ன கீஸ் பண்ண. அவங்க ரெண்டு பேருடைய ஜோடியும் ஒன்னா சேர. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோ அவனுடைய வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு புதுசா வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டா. இந்த இடத்துல ஹீரோயினுடைய மொத்த வந்துட்டு நினைவுகளை வச்சு ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை ஒண்ணு கட்டி பக்கத்துலயே நல்ல செம்மையான கார்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அமைச்சு வச்சிருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோயினை மீடியாக்காரங்களா டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தனியா மீடியாக்காரங்களா யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட நோய் சரியாவல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையோட வாழலாம்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை உலகத்துல இருந்து மறைச்சி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க இதோட இந்த டிராமா முடியுது. ஆக்சுவலி இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் கூட நினைச்சேன் சேட் எண்டிங்கா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல வேலை சேட் எண்டிங்கா முடியல. இனிமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த நோய் இருக்குதான். பட் ஆனா வாழ்ற கொஞ்ச நாளாவது தன்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழலாம்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு எடுத்திருக்கான். அதே மாதிரி தான் டைரக்டரும் முடிவு எடுத்து இந்த டிராமாவை முடிச்சிருக்காங்க. இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல டிராமாவோட நான் வந்து உங்களை பாக்குறேன். See you, love you all.